நமஸ்காரங்கய்யா. நமஸ்காரங்கய்யா, சொல்லுங்கள். ஐயா, உங்களை நிறைய நாள் நாங்கள் பார்த்துருக்கேன். சந்தோஷம். நிறைய நாள் உங்களை சந்திக்கும் நானும் விருப்பப்பட்டிருக்கேன். சரி. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் ஸ்கூலில் உங்களை நிறைய டைம் பார்த்துருக்கேன். நீங்கள் மட்டும் ஒரு தனித்தன்மையாக தெரியுதுங்க. என்ன கேட்டால் எல்லோரும் பேண்ட் ஷர்ட்டோட தான் வரும்போது நீங்கள் சற்று இல்லாமல் இந்த மாதிரி வர வந்து தனித்தன்மையாக இருக்குது. ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆன்மீக மார்க்கன்னு வரும்போது எனக்குள்ளே சந்தேகம்னா, நான் உங்களை பார்க்கும்போது முகம் பிரகாசமாக இருக்கும், ஆனால் விபூதி இருக்காது. அதனால் ஆன்மீகத்தில் வந்து விபூதி இருக்குமே, அது இல்லாமல் இது எந்த வகையான ஒரு மார்க்கத்தை சார்ந்தது? நீங்கள் எதுவும் மார்க்கம் உண்டுங்களா? உங்களுக்குன்ற ஏதாச்சும் தனிப்பட்ட அடையாளங்கள் இருக்குதுங்களா? எங்கள் மார்க்கத்துக்கு பெயர் வந்து சித்த சமாஜம்னு பேர். சரிங்க. சித்த சமாஜம்னு பேர். ஓ, புதியதாக அதை நாங்கள் கேள்விப்படுதுங்க. இதற்குன்னு நிறையா வந்து குருமார்களோ அல்லது இதற்குன்னு நிறையா வந்து தோற்றுவித்தவர்கள் அல்லது இது எங்கேருந்து உருவாக்கப்பட்டதுன்னு அதை பற்றி ஏதாச்சும் எங்களுக்கு விளக்க சொல்ல முடியுங்களா? இது வந்து கேரளாவில் கேலிக்கட்டு பக்கத்தில் வடகரைங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த வடகரையை தலைமையகமாக கொண்டு செயல்படுது. இந்த மார்க்கத்தை தோற்றுவிச்சவருடைய பெயர் சித்த சமாஜ ஸ்தாபகர். அவருடைய பெயர் வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள். சரிங்க. இதோட நோக்கம் என்னங்க? இந்த நீங்கள் சொல்ல இந்த சன்மார்க்கத்தோட நோக்கம் என்னங்க? இந்த சித்த சமாஜத்தினுடைய நோக்கம் என்னன்னா, மனிதர்கள் இதுவரை விலங்குங்கிறதுலேருந்து மேம்பட்ட ஒரு வாழ்வை வாழுவதாக எண்ணி வருகிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இதுவரைக்கும் உயர்ந்ததாக தெரியல. உண்மை. இத்தனை வருடங்களும் இந்த மனிதர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே வர வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், நல்லதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது எத்தனையோ காலமாக நல்லதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னமும் அவர்களுக்கு இதை செய்யாதே, இதை செய் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இன்னமும் நாம் மேல்நிலை அடையவில்லை. அப்போ மேல்நிலை அடையாததற்கு என்ன காரணம்? அறியாமை தான். அப்போ அந்த அறியாமையை நீக்க வேண்டும்ங்கிறது தான் சித்த சமாஜத்தினுடைய நோக்கம். அறியாமை என்று நீங்கள் குறிப்பிடும்போது அறியாமை என்பது அனைத்து துறைகளிலும் இருக்கிறது. இதில் நீங்கள் வந்து முக்கியமாக முன்னதாக நிறுத்தக்கூடிய அறியாமை எதை பற்றியது? உங்களுக்கு மனித வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையிலேயே கடவுள், மதம், குரு, உலகம், நான், உறவுகள், வாழ்க்கை, இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இந்த இத்தனை விஷயங்களை குறித்தும் நாம் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆகையினால அந்த விஷயங்களை குறித்தெல்லாம் இந்த சித்த சமாஜத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் சொன்ன இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. அறியாமை, கடவுளை பற்றி நீங்கள் அறியாமையில் இன்னும் இருக்காங்க அப்படிங்காங்க. ஆனால் இன்றைக்கி ஆன்மீகத்தில் மற்ற இடத்துல இன்னும் நம்ம அதிகமாக கடந்த காலத்தை விட இப்போ ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக மக்கள் ஈடுபாடோடு இருக்காங்களா? அப்போ இது அவங்க அறியாமையால் ஈடுபடுதாங்களா, இல்லை இந்த அறியாமை குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிங்களா? நல்ல கேள்வி. ஆன்மீகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களவா? ஆமாங்க. இவங்க ஆன்மீகங்கிறதுக்கும் இப்போ வெளியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்னங்கிறத கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ முதலில் கடவுள்னு எடுத்துப்போமே. சொல்லுங்க. கடவுள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லி பொதுவாக கடவுளை நம்பும் மதங்கள் சொல்லுது. பெரும்பாலும் கோயிலில் இருக்காங்க அப்படிம்பாங்க. பெரும்பாலும் கோயிலில் தான் கடவுள் இருக்காருன்னு சொல்லி அதுக்காக வேண்டி தான் மக்கள் அனைவரும் கோயிலை நோக்கி போயிட்டுருக்காங்க. வேதங்களும் மற்றுள்ள மாபெரும் ஞானியர்களுடைய அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கும் நிறைந்தவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உங்களுக்கு அதில் உடன்பாடு உண்டா? உடன்பாடு இருந்தாலும் அவங்கள வந்து உருவமாக நம்ம பார்க்க முடிவதில்லையே. அப்போ கடவுள் நம்ம பார்க்கறதுக்கு, கடவுள் என்றால் ஆன்மீகத்தில் வந்து ஒரு உருவப்படுத்தி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு குழந்தை பருவத்திலேருந்தே சொல்லி வச்சுட்டாங்க, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து நம்ம அந்த உருவத்தோடு பார்த்தா தான் அதுதான் ஆன்மீகம்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அது எங்களோட அறியாமையா இல்லை இதுதான் சரியான பதிலானு எங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல. ஆனால் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு போகிறது, சாமி போடுறது,
ஒரு பிரசாதம் கொடுக்கறது, ஒரு அர்ச்சனை பண்ணுறது, இது ஆன்மீகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது ஆன்மீகத்தை நீங்கள் வந்து ஆன்மீகத்துலையும் இப்போ அறியாமை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். அதாவது இறைவன் சொன்னால் எங்கும் நிறைந்தவன் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. எங்கும் நிறைந்தவன் வரும்போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் அல்லது குறிப்பிட்ட உருவம்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ பெயர் உருவம் இல்லாமல் எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அவரவருக்குள்ளேயும் அது இருக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளதையும் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அந்த கடவுள் இருக்கும்போது நாம் இந்த கடவுளை தேடி வெளியில் எங்கேயாவது போக வேண்டிய அவசியம் இருக்குதா? அந்த கூற்றுப்படி பார்த்தால் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றால் நம்முள்ளேயும் கடவுள் இருக்கிறார். ஆனால் அப்படி நீங்கள் சொல்லும்படி பார்த்தா எங்கு நிறைந்தவருக்குன்னா அப்போ கோயில்களில் இருக்கிற இந்த வழிபாட்டு முறைகள் சரியானது அல்லது தவறானதுன்னு நம்ம இப்போ கூற முடிவதில்லையே. இப்போ அதை சொல்கிறோம். அப்போது எங்கும் நிறைந்த பொருள் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கும்போது நாம் உள்ளே போய் பார்ப்பது மிகவும் சுலபம். கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளை போய் பார்ப்பது அப்படின்னு சொன்னாலும் அந்த கடவுளை சென்று பார்ப்பதும் தரிசிப்பதும் உணர்வதும் மகிழ்வதும் மன நிறைவு அடைவதும் அவரவரா அல்லது அந்த கோவிலா? யாருடைய நிம்மதிக்காக, யாருடைய சந்தோஷத்திற்காக, யாருடைய ஒரு மேம்பாட்டிற்காக நம்ம அங்கே போகிறோம்? நம்மளுடைய மேம்பாட்டுக்காக. அப்போ அவரவருடைய நன்மைக்காக, அவரவருடைய மேம்பாட்டுக்காக நம்ம அங்கே போகும் பொழுது அந்த அவரவர் என்று சொல்லக்கூடிய இந்த உடலும் இந்த உயிரும் இல்லை என்றால் கோயிலும் அந்த கடவுளும் நமக்கு பிரயோஜனம் உண்டா? இல்லை. அப்போ கோயிலும் கடவுளும் வேண்டுமென்றால் நம்ம உடம்புல இந்த உயிர் இருக்க வேண்டும். உயிரற்ற பிணம்னு ஆகிவிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், பிணத்தை கோயிலுக்குள்ள கொண்டு போவோமா? கொண்டு போக மாட்டோம். கடவுள் படைத்தது என்று கூறப்படும் அந்த பிணத்தை கோயிலுக்குள்ள கொண்டு போக மாட்டோம். இந்த உடம்பை ரெண்டாவது யாருனாலையும் சிருஷ்டி பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த கடவுள் கொடுத்ததாக கூறப்படக்கூடிய இந்த பிணத்தை கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டோம். என்ன காரணம் கேட்டால் தீட்டுன்னு சொல்கிறோம். அப்போ உண்மையிலேயே இவ்வளவு காலமும் தீட்டான இந்த உடல், அந்த பிணத்திற்கு மரியாதை அளித்தது எது? மரியாதை கிடைத்ததற்கு காரணமான பொருள் எது? உயிர் ஆற்றல். அந்த உயிராற்றல் தான் நம்மை படைத்தது. உயிராற்றல் இல்லை என்றால் ஒரு குழந்தை பிறக்குமா? முடியாது. ஒரு குழந்தை உள்ள கரு உருவாகணும்னா அந்த அணுவில் என்ன இருக்கணும்? உயிராற்றல் இருக்கணும். உயிரற்ற அணு பிண்டம் ஒன்றும் இல்லை. அப்போ உயிரற்ற அணு குழந்தையாகாது. அப்போ அந்த உயிராற்றல் தான் நம்மை சிருஷ்டிக்கிறது, படைக்கிறது. சரி, குழந்தையா வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கும் என்ன காரணம்? அந்த உயிர். அப்போ நம்மை காப்பாற்றுவது யார்? அந்த உயிராற்றல் தான். நம்மை அழிப்பது, நாம் இறந்து போகிறோம்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம்? அதே அந்த உயிர் நம்ம உடம்பை விட்டு விலகுவதனால நம்ம இறந்து விடுகிறோம். அவள் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழிலையும் செய்யக்கூடியது இங்கே யாரு? நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய உயிர். அந்த உயிர் தான் எங்கும் நிறைந்த கடவுள் இந்த உடலுக்குள் உயிராற்றலாக இருக்கிறார். இதை நாம் உயிர்னு சொல்லிக்கிறோம், அது வேற எதுவும் இல்லை, கடவுள் தன்மை தான் அது. அப்போ நமக்குள்ள அந்த கடவுள் தன்மையை வைத்துக்கொண்டு நாம் வெளியில் எங்கேயாவது போய் பார்ப்பது என்பது சரிதானான்னு நம்ம இப்போ கேட்டோம். நீங்கள் அப்போவே அதுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் அப்போ அந்த கோயிலில் போய் கும்பிட்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்க. இதோ சொல்கிறோம், நம்மிடம் அந்த உயிராற்றல் இல்லை என்றால் கோயிலுக்கு போக முடியாதுங்கிறது சற்று முன்னாடி நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ கோயிலும் குளமும் அல்லது கடவுளும் வேதமும் அனைத்துமே நாம் புரிந்து தெரிந்து உணர வேண்டும் என்றால் அடிப்படையான பொருள் உயிராற்றல். ஆக இந்த உயிராற்றல் இல்லை என்றால் யாதொன்றும் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆகையினால வெளியில் இறைவனை தேடுவதை விட உள்ளே இறைவனை தேடுவது மிகவும் சுலபம். அது எப்படின்னு சொல்கிறோமே, சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் அங்கே 7 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை மணிக்கு தெரியும்? 7 மணிக்கே தெரியும். சரி, அந்த 7 மணிக்கு அங்கே டெலிகாஸ்ட் ஆகிறது இங்கே தெரியணும்னு சொன்னால் எத்தனை கோடிகள் அங்கே செலவு பண்ணியிருக்கிறாங்க? அதுக்கு பல கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க. கோடி செலவு பண்ணியிருப்பாங்க.
அப்போ அதுக்கு மிகப்பெரிய ஆண்டனா தேவைப்படுது, அதுக்கு ரிசீவர் தேவைப்படுது. இங்கே நீங்கள் வேற வீட்டில் டிவி வாங்கி வச்சுருக்கணும், அதுக்கு கரண்ட் வேணும், அது கனெக்ஷன் கொடுக்கணும். இது எல்லாம் வச்சு அங்கே பல பேரும் வேலை செய்ய இங்கே நீங்கள் செலவுகள் சில பணங்களை செலவு செய்து அதை ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒளிபரப்புறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. சென்னையிலிருந்து கோவைக்கு வருவதற்கு 500 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது பிரயாணம் பண்ணி நம்ம வீடை வந்து அடையணும்னு சொன்னால் அதுக்கு பல கோடிகள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கே 7 மணிக்கு அனுப்பித்தால் இங்கே 7 மணிக்கு பார்க்கலாம். சரி, இப்போ நாம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரும் இப்போ நான் 7 மணிக்கு பேசினா உங்களுக்கு எத்தனை மணிக்கு கேட்கும்? 7 மணிக்கே கேட்கும். அதே 7 மணிக்கு கேட்கும். நம்ம 2 பேருக்கு இடைவெளி எத்தனை கிலோமீட்டரு? மிக சொற்ப தூரம் தான். மீறி போனால் 1 அடி 2 அடி அவ்வளோதான். அப்போ அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு? இதுக்கு 1 கோடியும் செலவு இல்லை. ஒன்றும் இல்லை, நாம் 2 பேரும் உட்காந்து பேசினா போதும். என்ன 2 பேர் இங்கே தேவைப்படுறாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது உங்கள் காதில் விழுதா இல்லையா? விழுகுது. அது 7 மணிக்கு பேசினா எத்தனை மணிக்கு விழும்? 7 மணிக்கே விழுகும். அதுக்கு எத்தனை பேர் எங்கே தேவைப்படுறாங்க? நான் ஒருத்தர் தான் தேவைப்படுவேன். ஆனால் பேசணும். பேச்சுங்கிற ஒரு உயிராற்றல் கொஞ்சம் செலவாக தான் அது கேட்கும். நீங்கள் கனவு பார்ப்பதுண்டா? கனவு காண்பது உண்டு சில நேரங்களில். சரி, அந்த கனவுல நீங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? கேட்கும். சரி, அது எவ்வளோ தூரத்துலன்னு சொல்ல முடியுமா? அது எனக்கு உள்ளே நடக்குது. பார்த்தீங்களா? தூரமே கிடையாது. தூரம் இல்லை, உங்களுக்குள்ளேயே நடக்குது. அந்த உள்ளுக்குள்ளே நடக்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன பேச்சுக்கு என்ன செலவு பண்ண வேண்டியிருக்கு? உயிராற்றல் தான் செலவாகுதா உங்களுக்கு? ஒன்றும் செலவு இல்லை. சத்தமே இல்லை. நிஜப்தமாக தூங்குறது மட்டும்தான். அவ்வளோதான். ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு செலவுமே இல்லை. நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக வேற இருக்கிறீங்க. ஆமாம். பாருங்க, வெகு தூரத்தில் இருந்து இங்கே ஒளிபரப்ப வேண்டும் என்றால் கோடிகள் செலவாகிறது, பலர் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அதை போல தான் நீங்கள் வணங்குற அந்த கோயில்களும் மற்ற விஷயங்களும். திருப்பதி, தஞ்சாவூர், மதுரை மிகப்பெரிய கோபுரங்கள், ஆண்டனாஸ் வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே வேலை செய்யணும், கோடிக்கணக்கில் செலவாகுது. அங்கேருந்து இவ்வளவு தூரம் 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்குது. அதுக்கு நிறைய பேர் செலவு பண்ண வேண்டியதுக்கு, நாமளும் செலவு பண்ணி போக வேண்டியிருக்கு. இது சன் டிவி ஒளிபரப்புவதை போலன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ரெண்டாவது, நாம் 2 பேரும் மட்டுமே இருந்து பேசுவது என்பது எப்படி இருக்குன்னு கேட்டால், வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் போய் பார்க்குறீங்க, அது ரொம்ப பக்கம், தூரமே இல்லை. அதுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் போய் பார்க்கலாம் வரலாம், அவ்வளோதான். நீங்களே பேசி நீங்களே கேட்பது எப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ மாட்டி வணங்குவீங்க. அதுக்கு ஒரு செலவு மேலே ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சா போதும். தூரம், அந்த தூரம் வீட்டு பக்கத்துலன்னு சொல்லக்கூடிய தூரம் கூட இல்லை, வீட்டிலையே இல்லையா? ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை வணங்கும் போது அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க, சரிதான். ஆனால் அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது கண்ணை மூடி நீங்கள் தியானிப்பீங்க பாருங்க, அப்போ எவ்வளோ தூரத்தில் நமக்கு உள்ளே இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஆக எப்படி பார்த்தாலும் வெளியில் போய் பார்ப்பது, கடவுளை அறிவதற்கு முற்படுவதுங்கிறதுக்கு நிறைய செலவு இருக்குது, நிறைய பேர் தேவைப்படுறாங்க. உள்ளுக்குள் செல்வது என்பதற்கு யாதொரு செலவும் இல்லை, யாருடைய அவசியமும் இல்லை. இப்போ இதில் எது சுலபமான வழி? மிக சுலபமானது நமக்கு உள்ளே பார்க்கறது மிக சுலபம். இன்னொரு விஷயம் சொல்கிறோமே, ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றால் முதல்ல ஒரு 50 பேர் கொண்ட குழு அமைக்கணும். அவங்க ஒரு 5000 பேர்கிட்ட போய் டொனேஷன் வாங்கணும். ஒரு 500 பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு 50000 பேர் அங்கே வருவாங்க. அப்போ 55,550 பேர் மொத்தம் இதில் ஈடுபட்டும் ஒருத்தருக்காவது கடவுள் காட்சி கொடுத்ததாக உங்களுக்கு தெரிய வருதா இது வரைக்கும்? ரொம்ப ரொம்ப ஒளிய மரம் சொன்னால் அந்தந்த மாதிரி காட்சி கொடுத்து இன்ன வரைக்கும் சான்றுகள் யாரும் சொல்லணுதில்லை. சரி, பரவாயில்ல. ஆனால் பார்த்ததாக சொல்லப்படும் புராண விஷயங்களும் மற்றதெல்லாம் எடுத்து பார்ப்போமே, அதுல எல்லாம் யார் கடவுளை பார்த்ததாக சொல்லப்படுகிறதோ அவங்க என்ன வேலை செஞ்சதாக சொல்லப்பட்டது? தவம் இயற்றினார்கள். தவம் இயற்றும் போது அவங்க மேல புற்று வளர்ந்ததாக கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அசையாமல் அமர்ந்திருப்பார்கள். அசையாமல் இருந்தார்கள் அப்படின்னா அவங்க பூஜை புனஸ்காரம் செய்வதற்கு வாய்ப்புண்டா? இல்லை. கோயில் குளங்களுக்கு போக வாய்ப்புண்டா? இல்லையே இல்லை. அதுக்கப்புறம் அபிஷேகம் ஏதாவது செய்ய வாய்ப்புண்டா? அவங்க மலர்களை அர்ச்சிப்பதற்கு வாய்ப்புண்டா? எதுவும் இல்லை. சரி, தவம்னு சொல்லும் போது சத்தம் இல்லாம இருக்கணும், ஏதாவது சத்தம் போட்டுட்டே இருக்கணுமா? மிகவும் அமைதியான முறையில் இருக்கணும். அப்படிங்கும்போது சத்தம் கூட இல்லை. அந்த மந்திரங்கள்
மந்திரங்கள் ஆரம்பத்தில் சொல்லி வந்தாலும் பின் மந்திரங்களும் அடங்கி யாதொன்றும் இல்லாமல் மனம் அடங்கி எண்ணங்கள் அடங்கி நிச்சலனமாக இருக்கும் தருணத்தில் இறைவன் வந்தார்னு படிக்கிறோம். அப்ப பாருங்க, 55,550 பேர் எத்தனையோ லட்சங்கள் செலவழித்து செய்தும் வராத கடவுள் ஒன்றையுமே செய்யாம அமைதியா இருந்தா வருகிறார் என்றால் எது சுலபமான வழி? அமைதியா இருந்து தேடுறதா சுலபமான வழி. இதைத்தான் சித்த சமாஜம் சொல்கிறது. அமைதியாக இருங்கள், கடவுளை தேடுவதற்கு ஆர்ப்பரிப்பு செய்யாதீர்கள். இதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, வீணான வார்த்தைகளினால் அலம்பாதே இருங்கள் அப்படிங்கிறார். வீணான வார்த்தைகளினால் அலம்பாதே இருங்கள். சும்மா ஏதாவது சத்தம் போட்டு பேசி கூக்குரலிட்டு அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அமைதியாக இருங்க, இறைவனை தேடி பார்க்கலாங்கிறார். ஆக கடவுளுங்கிற விஷயம் எங்கன்னு கேட்டால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் தான். இதைத்தான் சிவவாக்கியருங்கிற ஒரு சித்தர் சொல்கிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. சிவவாக்கியர் சொல்றார். அப்போ உள்ளே கலந்திருக்கக்கூடிய அந்த ஜோதியை, ஆன்ம ஒளியை பார்க்காம வெளியிலெல்லாம் போய் தேடுகிறார்கள்னு. இது அழகா ஒரு இஸ்லாமிய கவிஞர் திரைப்பட பாடல சொல்றாரு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இப்போ நீங்கள் அகஸ்தியருடைய ஒரு பாடலை எடுத்துப்போமே. ஏன்னா அகஸ்தியர் முருகப்பெருமானுடைய ரொம்ப தீவிரமான பக்தரும் அவருடைய சீடரும் ஆவார்னு பொதுவாக சொல்லப்படுது. அவர் கடவுளை பற்றி என்ன சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அகஸ்தியர் சொல்றாரு, ஆச்சப்பா இந்த முறை 18 பேரும், 18 பேர்னா 18 சித்தர்கள்னு பொதுவாக கருதப்படுகின்ற அந்த சித்தர்கள் எல்லாருமே, ஆச்சப்பா இந்த முறை 18 பேரும் அயன் மால் அரணோடு தேவரெல்லாம், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்திகளும் மற்றுள்ள தேவர்களும், அயன் மால் அரணோடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார். இந்த மூச்சு தான் தெய்வம் தெரிஞ்சுக்கிறது தான் இத்தனையும் சொன்னாங்க. முனிவர்கள் இருடியரும் இப்படியே சொன்னார். முனிவர்கள் இருடின்னு சொன்னா ரிஷிகளும் இப்படியே சொன்னார். அதை புரிஞ்சுக்கிறது தான் சொன்னாங்க. பேச்சப்பா பேசாமல் நூலைப்பாரு, சும்மா அது எதுவும் படிக்காம சரியான நூலைப்பார். நூல்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? புத்தகம்னு அல்ல. அவங்க நூல் என்று சொல்வது எதுன்னு கேட்டா சூத்திரம். நூல்னா சூத்திரம். சூத்திரம் என்றால் டெக்னிக். டெக்னிக்னா என்னன்னு கேட்டால் உள்ள இருக்கக்கூடிய கடவுளை பார்ப்பதற்குண்டான வழிமுறை, அந்த சூத்திரம், அந்த வித்தை, அதை பார்த்துக்கொள் அப்படிங்கிறாங்க. பேச்சப்பா பேசாமல், ஏன்னா பேசிட்டு இருந்தா கடவுள் பார்க்க முடியாது. அப்ப கடவுளை பார்க்க வேண்டும் எப்படி இருக்கணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், மௌனமாக இருக்கணும். வாக் மௌனம், மனோ மௌனம் எல்லாம் இருக்கணும். அப்ப பேச்சப்பா பேசாமல் நூலைப்பாரு, பேரான காரணத்தை நினைவாய்க்காரு. பேரான காரணம்னா எல்லாத்துக்கும் காரணமான பொருள் இறைவன். அதான் பேரான காரணம், உயர்ந்த காரணமான பொருள் இறைவன். அதை நினைவாய்க்காரு. அதை எப்போதும் அந்த நினைவிலே இருந்து அதை காத்துக்கொள். வாச்சப்பா இந்த முறை காக்கும் பேர்கள் யார் இப்படி அதை காத்துக்கொள்கிறாரோ வாசி நடு மையத்துள் வாழ்வார்கானே, அவங்க தான் இந்த பூர்வ மத்தியத்தில் அமர்ந்து வாழ்வார்கள், மற்றவர்களை இறப்பார்கள். அப்போ அந்த வாசி நடு மையம்ங்கிறது என்னன்னு கேட்டால், சிவன் எந்த இடத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது? பொதுவாக எல்லாரும் வெளியில என்ன சொல்றாங்க? சிவன் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, இமயமலையில் கைலாயத்தில் இருக்காரு அப்படிங்க. அப்படி இமயம் என்பது வேற ஒன்றும் இல்லை, இமைகளுக்கு மையம் இமயம். அதான் புருவ மத்தியம்னு சொல்றது. அந்த புருவ மத்தியம் தான் லலாடம்ங்கிறது தான். இந்த இடம் தான் உங்களுக்கு நெற்றிக்கண் சொல்றது. அங்கதான் அந்த ருத்ரன் இருக்கிறது, இந்த சிவன் அங்கதான் இருக்கிறார். இதையே தான் திருமூலர் சொல்றாரு. அவரும் பாருங்க சைவ சித்தாந்தத்தினுடைய உச்சகட்ட ஞானி அவர். திருமூலர் அவருடைய ஆத்தன்டிக் ஆள் அவர் தான். அவரும் ஒருத்தர். அவர் என்ன சொல்றாரு? சீவன் என்ன வேறில்லை. சீவன்னா என்ன அர்த்தம்? உயிர். சிவம்னா இறைவன். சீவன் என்ன வேறில்லைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் வருது? ரெண்டுமே வேறில்லை. சிவனாரை அறிந்தார் இல்லை. இறைவனை இந்த உயிரினங்கள் அறிந்து கொள்வதில்லை. அதான் அறியாமைன்னு சொன்னோம். இறைவனை பற்றின அறியாமை உண்டுன்னு சொன்னோமே, அவரும் அதான் சொல்றாரு. சிவனாரை அறிந்தார் இல்லை. சிவனாரை அறிந்தபின் எப்ப இவர்களுக்கு இந்த அறியாமை நீங்கி எது சிவம் எது இறைவன் தெரிகிறதோ, புரிந்து கொள்கிறார்களோ, உணர்ந்து கொள்கிறார்களோ,
அனுபவிக்கிறார்களோ அப்பொழுது சிவனார் சிவனாராய் ஆயிட்டிருப்பாரு. அப்ப இந்த உயிர் சிவமாகிவிடும். இப்பொழுது சிவம் அல்ல. இப்ப என்னவா இருக்கு? சிவாங்கிறது இப்போ வாசியாக இருக்கிறது. இப்ப ஓடிட்டு இருக்கிறது வாசி, மூச்சுக்காற்று. அதை திருப்பினா சிவா. இவ்வளவுதான் விஷயம். ஆக எல்லா ஞானிகளும் இதைத்தான் சொல்றாங்க, கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றதை எடுத்துப்போமே, அன்றியும் நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் சென்று உன் கதவு ஜன்னல்களை சாத்து, பின் உன் அந்தரங்கத்தில் இருக்கின்ற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனை பாருங்கிறாரு. அந்தரங்கம்னா எங்க? உள்ள. யாருக்குள்ள? அந்த ரூமுக்குள்ளதையா அவனவனுக்குள்ள? உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாங்கிறாரு. உன் அந்தரங்கம்னா எங்க? அது அவரவருடைய அந்தரங்கம்னு சொல்லும் போது அவரவருக்குள்ளதான். அந்த அவரவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிதா அப்படின்னு சொல்லும் போதே 7 வானங்களுக்கு அப்பால் பிதா இருப்பதாக சொன்னால் ஏற்புடையதா? பாத்தீங்களா? அவ பரமண்டலம்ங்கிறது எங்க இருக்கிறதாக கருதப்படுகிறது? இதத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எங்கே உங்கள் இருதயம் இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதுங்கிறாரு. உங்கள் இதயம் இருக்கிற இடத்துல தான் அந்த பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷமான பொருள்னா என்ன அர்த்தம்? நம்மளால விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் தான் பொக்கிஷம். அதை இன்னொரு இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு, ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னு கேட்கிறாரு. அர்த்தம் புரிஞ்சுதா? ஒருவன் இந்த உலகம் பூரா வாங்கிட்டான், அவர் வாங்குறாரு, சம்பாதிச்சிடுறாரு, ஆனாலும் ஜீவன் போயாச்சுன்னா வாங்கின அத்தனையும் ஜீவனுக்கு ஈடா எதையாவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஈடற்ற பொருள், பொக்கிஷமான பொருள் எது? ஜீவன் தான். அதான் இறை. இதைத்தான் பைபிள் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஆதாமை மண்ணினால் படைத்து தன்னுடைய சாயலில் மனிதனை மண்ணால் படைத்து அவனுக்கு உயிர் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாரு? அவனுடைய நாசியிலே தன் ஜீவசுவாசத்தை ஊதினார்னு சொல்லப்படுது. அவருடைய நாசியில, யாரு? இந்த ஆதாமனுடைய நாசியில வெறும் மண்ணா இருந்த அந்த உடம்புல ஜீவசுவாசத்தை, யாருடைய ஜீவசுவாசம்? அவருடைய ஜீவசுவாசத்தை, தேவனுடைய ஜீவசுவாசத்தை அந்த நாசியில ஊதினாராமா. ஊதின உடனே என்ன ஆகி போச்சு? மனிதன் ஜீவாத்மாவானான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய சுவாசம் தான் இங்க உள்ள இருக்குது. தேவனுக்கு அந்த சுவாசம் இல்லைன்னா தேவன் என்ன இருப்பாரு? அவரும் வெறுமனையா இருப்பாரு. அப்ப அதே சுவாசம் தான் இங்க ஓடிட்டு இருக்கு. ஆனா இது மண்ணினால் படைக்கப்பட்டதனால் இதுக்கு ஜீவாத்மாவாக இருக்கிறது. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவாக மாற வேண்டும் என்றால் அந்த அறியாமை நீங்க வேண்டும், அந்த மேல மூடி இருக்கிற அந்த மண் நீங்க வேண்டும். அந்த மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த அறியாமை நீங்க விட்டதென்றால் சரியாகிவிடும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜீவாத்மாவாக படைக்கப்பட்டது அந்த இறைவனுடைய அந்த பெரிய அந்த ஆவிதான் உள்ள இருக்குது. இதையே தான் கொரிந்தியர்ங்கிற ஒரு அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல உள்ளது. அதாவது சென்ட் பால்ஸ், அவர் பவுல் அப்படிம்பாங்க, பால். அவரு சொல்றாரு, நீங்கள் தேவாலயம் என்பதையும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே உயிருள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு தான் தேவாலயம், அதுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாரு. இதையே தான் திருமூலர் சொல்றாரு, நீங்கள் தேவாலயம்ங்கிற மாதிரியே உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்ங்கிறாரு. அவரோட மூச்சு காற்றை சிவலிங்கம். ஆமா, அதுதான் சிவலிங்கம் ஆகி விடுகிறது. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சுவாமி, கேளுங்க. இப்போ உங்கள்கிட்ட உரையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய ஓமாயங்களை பைபிள்லேருந்து எடுத்து கொடுக்குங்க. பெரும்பாலும் ஒரு மார்க்கத்தில் உள்ளவங்க அவங்க மார்க்கத்தில் உள்ளது அதிகமாக போல்ச்சி பண்ணுவாங்க. இதே இது ஒரு பாதிரியார்கிட்ட கேட்டால் அவர் அதிலிருந்தே சொல்லுவாங்க. அடுத்த மார்க்கத்தை பற்றி அவங்க அதிகமாக சொன்னால் அந்த மார்க்கத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாதிரி ஆகும். நீங்கள் சன்மார்க்கத்தில் இருக்கீங்க, இருந்தாலும் நிறையா விஷயங்கள் சித்த சமாஜத்தில் இருந்துட்டு நீங்கள் அதிகமான பதில் மற்றதுலேருந்து எடுத்து இது பண்ணீங்களே, இது ஏற்புடையதா? அதாவது இந்த கருத்துக்கள் அப்போ இன்னொருத்தங்களை உயர்த்தி சொல்வது என்றைக்குமே அந்த ஒரு அவங்க சார்ந்த ஒன்றில் அதை மன மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, நீங்கள் அதுலேயும் மாறுபட்டு இருக்கீங்களே, இது என்னால் என்ன காரணம்னா,
இப்போ நீங்கள் தமிழ் தெரிந்தவர். ஆமாம். அப்போ உங்ககிட்ட உங்களுடைய தாய்மொழியில் பேசுவது தான் சிறந்தது. உங்களுக்கு புரியாத பாஷையில் பேசுனா எனக்கு அது புரியாது. இப்போது நாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு கிறிஸ்துவர் பார்க்குறாருன்னு வைங்களேன், அவருக்கு கூடயும் நம்ம மார்க்கத்துலையும் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியணும். அவருக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்துக்கள் என்று அபிமானித்து வரக்கூடிய மக்களுக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்த திருமூலரும் அகஸ்தியரும் கூட இப்படி தான் சொன்னாங்களா அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்லாமியத்தை ஏன் விட்டோன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போவே இஸ்லாமியத்திலையும் சொல்லிடுறோமே, இறைவன் அல்லாஹூதஹாலா, அந்த குதா என்று சொல்லக்கூடிய அல்லாஹூதஹாலா அவர் எங்கே இருக்கிறதாக சொல்லப்படுதுன்னு கேட்டால் அவரே சொல்கிறாரு. அல்லாவே சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் உங்கள் பிடரி நரம்பை விடவும் மிகவும் சமீபத்தில் இருக்கிறோம்ங்கிறாரு. பிடரியில் ஓடிட்டு இருக்க நரம்பு, சிரசுகளை ஓடிட்டு இருக்கிற அந்த நரம்பு இருக்கு, அதை விட ரொம்ப பக்கத்தில் நாம் இருக்கிறோங்கிறாரு. அப்படின்னா எங்கே? உங்கள் உயிர் நாடியை விடவும் மிகவும் அருகாமையில் இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது நமக்கு உள்ளே தான். மன் அரஃப ரப்பஹு ஃபகத் அரஃப நஃப்ஸஹு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நப்ஸ் என்றால் ஆன்மா, ரப் என்றால் இறைவன். எவனொருவன் ஆன்மாவை அறிந்து கொள்கிறானோ அவன் இறைவனை அறிந்து கொள்கிறான். இதைத்தான் தன்னை அறிபவன் தன் தலைவனை அறிகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையே இன்னொரு பாடலில், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாமல், அதான் அறியாமைன்னு சொன்னது. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. ஆக கடவுளுங்கிற அந்த கோட்பாடு எல்லா மார்க்கத்திலையுமே தனக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலாக அது அமர்ந்துள்ளது. அதை பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம். ஆனால் ஆன்மீகம்ங்கிற பேரில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதும் நடந்துட்டு இருக்கிறது என்னென்னு கேட்டால், தெய்வம் அதுக்கு ஒரு உருவம், அதனுடைய விளையாட்டு. அவர் வெண்ணெயை திருடினார், சேலையை திருடினார், சக்கராயுதம் விட்டார், அல்லது சிலுவை சுமந்தார், இப்படி ஏதேனும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நாம் எடுத்து சொல்கிறோம். அதெல்லாம் தெய்வீகம். இங்கே அது பேசுவதெல்லாம் தெய்வத்தை பற்றி பேசுவது தெய்வீகம், ஆன்மாவை பற்றி பேசுவது ஆன்மீகம். இங்கே ஆன்மீகம் என்று சொல்லப்படுவது கடவுள் சம்பந்தமானது தான். ஆனால் அந்த கடவுள் இங்கே ஆன்மாவாக இருக்கிறார், நம்முள்ளே உள்ளார், நமக்குள்ளே ஆன்மாவாக இருக்கிறார். இதுதான் சித்த சமாஜம் கூற விழைகிறது. இதுதான் அவங்க அதைத்தான் சொல்லித்தராங்க. அப்போ கடவுளுங்கிற தன்மை என்ன, கடவுள் என்பது என்னன்னு கேட்டால், நமக்குள் இருக்கக்கூடிய உயிராற்றல், அது கடவுள் தன்மையுடன் அமர்ந்துள்ளது. இதை நாம் புரிஞ்சுக்காம வெளியில் எங்கேயாவது போய் தேடுவது என்பது சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். சரிங்க. அப்போ நீங்கள் குருமார்கள் பற்றி சொல்கிறீங்க. இப்போ நிறையா இடத்துல குருமார்கள் தோண்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு கூட்டங்கள் அதிகமாக வச்சுட்டு நான் குருமார்கள்னு சொல்கிறாங்க. தன்னை உணர்வதற்கு நீங்கள் உங்களுக்கு உள்ள உணர்வதற்கு நீங்கள் ஒரு சொன்னீங்க, அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு குருமார்கள் எதுவும் தேவையா, இல்லை தன்னை உணர்றதுக்கு அந்த மாதிரி குருமார்கள் இல்லாமலும் தன்னால் உணர முடியுமா, இல்லை அந்த மாதிரி நம்ம ஒரு குருமாரை தேடி போகிறதுக்கு இப்போ நாங்கள் எப்படி ஒரு குருமார் இவங்க அந்த குருமார்களுக்கு உண்டான தகுதி உடையவர் இவர் தானான்னு எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா நிறையா பேர் குருமார்கள் வர்றாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. ஒரு ஓவர் பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த குருமார்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு தவறான ஒன்று வரணும்னா, ஐயோ நம்ம இந்த தவறான வழிக்கு போயிட்டோமோன்னு சொல்லி திரும்ப போகனால இப்போ ஒரு குருமாரில் போய் நாங்கள் எடுக்கிறதும் அவங்கள பின்பற்றுறதும் என்ன மாதிரி ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் இந்த மாதிரி உள்ளதுக்கு உங்களோட சன்மார்க்கத்தின் மூலமாக நல்ல ஒரு விளக்கம் சொல்ல முடியுங்களா? நிச்சயமாக. உலகத்தில் குருன்னு சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் பார்ப்பது எல்லாமே யாரேனும் ஒருவர் நமக்கு நல்லது இது, கெட்டது இது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது ஆகுமானது, இது ஆகாதது, இது தேவை, இது தேவையற்றது, இப்படிங்கிற அந்த விஷயத்தையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்பவரும் மிகச்சரியான பாதையில் வழி நடத்தி செல்பவரும் நமக்கு குருவாக நாம் கருதி வந்திருக்கிறோம் இதுவரைக்கும். இப்போது
உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஞானி ஒருத்தருடைய பேர் சொல்லுங்களேன். புத்தர் உங்களுக்கு பிடிக்குமா? புத்தர் பிடிக்கும். ஓஷோ. சரி. இப்போ புத்தர் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் இப்போ. ஆனால் உங்களுடைய மனசு சாயங்காலம் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சே, நம்ம வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வரோன்னு சொல்லியிருந்தோமே, இப்போ அங்கே ஆளுங்க வேறு வெயிட் பண்ணுவாங்க, வந்து அவங்கள வேறு போய் பார்த்தாகணுமே, இப்போ என்ன பண்ணுறது, இவர் வேறு பேசிகிட்டு இருக்காரு, டக்குன்னு எந்திரிச்சு போக முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்கு வந்து கவனம் பூரா வீட்டு பக்கம் இருந்ததுன்னா, கௌதம புத்தரோ அல்லது ஓஷோ அவர்களோ சொல்லக்கூடிய அந்த அறிவுரை காதில் ஏறுமா? ஏறாது. ஏறாது. என்ன காரணம்? மனசு வந்து இதில் இல்லை. அவங்க கேட்கக்கூடிய இதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசீவர் சரியான முறையில் இல்லை. இந்த ரிசீவர் வந்து அங்கே வேற எங்கேயோ கவனம் வேறு பக்கம் போய் டைரக்ஷன் திரும்பியாச்சு. சரி, சப்போஸ் உங்களுடைய கவனம் இங்கே தான் இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிச்சிட்டீங்க, ஆனால் உங்களுடைய மனமானது ஒத்துக்கலை. இவங்க கருத்தை இவங்க சொல்கிறது நமக்கு ஒத்து வராது, சரியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஞானியை பின்பற்றுவீர்களா? கண்டிப்பாக பின்பற்ற மாட்டாங்க. சரி, அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் அப்படி நாம் அப்படி வாழ முயற்சி பண்ணக்கூடாது? ஏன் இதுவும் நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணிருச்சுன்னா அவங்கள பின்பற்ற ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். சரி, அப்போ இது நல்லது, இது கெட்டது, இது வேணும், இது வேண்டாம், இது ஏற்றுக்கலாம், இது ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்தது கௌதம புத்தரா உங்களுடைய மனமா? என்னோட உள்மனம். அப்போ அந்த உள்மனம் ஆள் மனம் எதுவோ அதுதான் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ அது உங்களுக்கு யாராகிறாங்க? கற்றுக் கொடுத்து அவர் தான் குருவாகிறார். அப்போ பார்த்தீங்களா, குருவை தேடி எங்கேயாவது போக வேண்டியது இருக்கா? இல்லை. இல்லை. கடவுளை தேடியும் எங்கும் போக வேண்டாம், குருவை தேடியும் எங்கும் போக வேண்டாம். அப்போ ஆக்சுவலாக நம்முடைய மனம்தான் இது வேணும்னும் வேண்டான்னும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. மனம் இல்லை என்றால் யாதொன்றும் இல்லை, எல்லாமே போச்சு. உறங்கும்போது நமக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. உறங்கி விழித்ததன் பின் மனம் வெளியில் சலனப்படும் போது தான் எனக்கு இது வேணும் வேண்டான்னு எல்லா விஷயம் வருது. அப்போ அத்தனைக்கும் காரணமான பொருள் எது? மனம். அப்போது ஒரு விஷயத்தை வந்து கேட்டு நாம் இதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணுறது மனம்தான். அதுதான் குருன்னு சொன்னோம். சரி, அப்போது ஒரு விஷயத்தை கேட்கணுன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அல்லவா? கண்டிப்பாக வேணும். அப்போ அவர் யாராகிறாரு? சொல்லனால அவர் நமக்கு ஒரு விஷயங்களை வந்து தெரியாத விஷயம் சொல்லி கொடுக்கறனால நம்மளுடைய பாரம்பரியப்படி அவர் ஒரு குருவாகத்தான் இருக்கார். அப்போ அது என்ன குரு தெரியுமா? அந்த குரு யார் தெரியுமா? மனமானது அனைத்திற்கும் காரணமாக இருப்பதனால் அது காரண குருவென்றும், இந்த காரியங்கள் இவங்க செயலாற்றி காண்பிப்பதனால், ஏன்னா காரியம் இருந்தால் தான் நமக்கு அது புரிஞ்சுக்க முடியும். அந்த காரியம் இவர்களிடம் இருப்பதனால், இவர்கள் அந்த காரியமாக இருப்பதனால் இவர்கள் காரிய குரு என்றும் பெயர். ஸோ காரணகுரு காரியகுருன்னு ரெண்டு இருக்கு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பாருங்க, ஒரு காக்காவை நம்ம பார்க்குறோம், அதுகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். அப்போ அவர் யாராகிறாரு? காக்கா அவர் ஒரு குருவாகத்தான் இருக்கார், காரியகுரு. ஆனால் அனைத்திற்கும் காரணகுரு மனம். அப்போ நம்முடைய உள் மனதை நன்றாக சீர் செய்து வைத்திருக்க வேண்டும். அப்படி உள்மனம் சீராக வச்சுட்டோம்னா நமக்கு சரியான பாதை அமைந்துவிடும். ஆக குரு என்பவர் யாருன்னு கேட்டால், நம்முடைய அடிப்படையில் நம்முடைய உள்மனம் காரணகுருவும், வெளியில் இருக்கக்கூடிய இந்த உலகம் முழுவதுமே நமக்கு காரிய குருவும். அதைத்தான் வேதம் சொல்கிறது, பிரம்மாதி விபீலி காந்தேஷு, பிரம்மா முதல் எறும்பு வரை அனைவரும் நமக்கு குருநாதர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அர்த்தம் புரிஞ்சதா? ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் காரணகுரு வேண்டும், இரண்டாவது காரியகுருவும் வேண்டும். காரியகுருவிட்டிருந்து நம்ம கற்றுக்கொண்டு காரணகுருவனுடைய வழிநடத்துதலின் பேரில் நாம் உள்ளே போகணும். ஏன்னா உள்ளே போய் பார்க்கறது தான் நம்முடைய வேலை. இறைவனை காண்பது உள்ளே. அந்த உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் இப்போ யார்? மனம்தான் உள்ளே போகுது, மனம்தான் வெளியில் வருது. பாருங்கள், இரவு நம்ம தூங்க போகிறோம், மனம் என்ன ஆகுது? உள்ளே அடங்கிடுது. விழித்ததுக்கப்புறம் வெளியில் வருது. அப்போ வெளியும் உள்ளும் காண்பித்து தருவது யாரு? மனம்தான்.
அப்போ உள்ளே போகிறதுக்கு வழி வேணும்னா நம்ம யார்கிட்ட கேட்கணும்? மனசுட்டு தான் கேட்கணும். அந்த மனதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த காரிய குருநாதர்கள் அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. அந்த டெக்னிக் கற்றுக்கிறது தான், கற்றுக் கொடுக்கறது தான் இவங்க. ஆனால் செயலாற்றுவது மனம் அவரவரே ஆகும். அவரவருடைய மனதை உணரச் செய்து, குருவை உணரச் செய்து, அதான் அறியாமையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா அந்த அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம் பிரகாசிக்க வேண்டும். அந்த குரு பிரைட் ஆகிட்டார்னா எல்லாம் சரியாயிடும். அந்த குருவை பிரகாசிக்க செய்வதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா அதை இந்த காரிய குருநாதர்கள் காண்பித்து கொடுப்பார்கள். அந்த டெக்னிக் தான் நாம் சித்த வித்தைன்னு சொன்னோம். அதை டெக்னிக் ஒரு வித்தைன்னு சொன்னோமே, அதற்கு பேர் சித்த வித்தை. சித்த வித்தை என்பது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, நமக்குள் இருக்கக்கூடியது எது? மிக உயர்ந்த பொருள் ஆன்மா. அப்போ அந்த மிகப்பெரிய உயிராற்றல் இப்போ என்னவாயிட்டிருக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக புலன்கள் வழியாக வெளியில் போய் நாசமாயிட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிராற்றல் அழிவதனால தான் ஒரு நாள் நம்ம என்ன ஆகிறோம்? செத்து போயிடுறோம். அப்படி செத்து போகிற வாழ்க்கையிலிருந்து அந்த உயிராற்றலை அழிவதிலிருந்து அப்படி அழிய விடாமல் தனக்குள்ளேயே நிலை நிறுத்துவதற்குண்டான வழி எதுவோ அதற்கு பேர் சித்த வித்தை. இவ்வளோதான். அந்த வழி நமக்கு தெரியணும்னா இது எப்படி வெளியில் வந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே நமக்கு முடியும். அந்த வெளியில் வரது தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அப்போ உள்ளே போகிற வழி தெரிஞ்சுக்கலாம். அப்போ வெளியில் வரதும் உள்ளே போகிறதும் எதனுடைய உதவினால் வருதுன்னா மனமாக மாறி வருகிறது. பாருங்கள், ராஜா அந்த நகர்வலம் வரும்போது ராஜாவாக வரமாட்டார், மாறுவேடம் போட்டு. அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிராற்றல் மாறுவேடம் அணிந்து மனமாக மாறி வருகிறது. அப்போ குருவாக வருவது எது? மனம். மனம்தான் குருவாகிறது. ஆனால் அது எந்த பொருள் மனமாக மாறுது? அந்த உயிராற்றல் தான் மனமாக மாறுகிறது. உயிராற்றல் உள்ளே ஒதுங்கி இருக்கும்போது அதுக்கு உயிர் என்று பெயர். புலன்கள் வழியாக சஞ்சரிக்கும் பொழுது அதே அந்த உயிராற்றலுக்கு மனம் என்று பெயர். அப்போ உள்ளே இருக்கும்போது அந்த உயிராற்றலுக்கு என்ன பேர் நம்ம சொன்னோம்? அது இறைவன். புலன்கள் வழியாக வரும்பொழுது மனம், அது குரு. அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வம் மகேஸ்வரகான்னு சொன்னது. குருதான் தெய்வம், தெய்வம்னு சொன்ன காரணம் தான். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த மனமானது, அந்த ஈஸ்வரனானது மனமாக மாறி வெளியில் வந்து அப்புறம் நான்கிற எண்ணங்களாக அகங்காரங்களாக மாறி வெளியில் போய் நாசமாகி கொண்டிருக்கிறது. அப்படி போக விடாமல் அதை உள்ளேயே கொண்டு போகிறதுக்குண்டான வழியை காண்பித்து தருவது தான் இந்த குருநாதர்களுடைய வேலை. இதுதான். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு குருநாதர் அந்த மார்க்கத்தை காண்பித்து தந்து அவர்கள் என்னவா ஆயிருக்கணும்? இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வித்தையை மிகச்சரியாக அவர்கிட்ட சொல்லி கொடுத்திருந்தா அவர் யாரா மாறி இருக்கணும்? அவராகவே மாறி இருக்கணும். அப்படி வரும்பொழுது இன்றைக்கு உலகத்தில் அநேக குருநாதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சீடர்களை உருவாக்கினார்களா அல்லது குருநாதர்களை உருவாக்கினார்களாங்கிறது நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சீடர்களை தான் உருவாக்கியிருக்காரு. அப்போ அது சரியான வித்தை தானா, மார்க்கம் தானாங்கிறத சிந்தித்து பார்த்து தெளிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. அப்போ இறைஞானம் என்பதை வியாபார நோக்குடன் விற்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக யாராவது கொஞ்சம் கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். ஏன்னா சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது மக்கள், உலக மக்கள் காசை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அவங்களா கொண்டு வந்து கொட்டும்போது வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் இதற்கு இவ்வளவு ரூபாயின்னு நம்ம தீர்மானித்து வாங்குவது என்பது சரியா தவறாங்கிறத நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆக சரியான குரு என்பவர் பணத்தை பெற்றுக்கொள்வாரா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பணத்தை பெற்றுக்கொள்பவர் சரியான குருவா என்பதையும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆக இனிமேல் எதையாவது ஒன்று செய்யும் பொழுது ஞானிகள் என்ன அதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. காரண குரு இவனும் அல்ல, காரண குரு இவனும் அல்ல, இவன் காரிய குரு மிக்க பொருள் பறிப்பான். சித்தர்கள் எழுதியிருக்காங்க. காரண குரு அல்ல உனக்கு எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாள், காரிய குரு. எதில் நீ பார்க்குற மனுஷன் காரிய குரு, பொருள் பறிப்பான். அதனால நம்பாதே அப்படின்னு ஞானிகள் எழுதியிருக்கிறாங்க. ஆக மார்க்கத்தை காட்டி தரக்கூடிய குருநாதர்கள் என்பவர்கள் யாருன்னு கேட்டால்
காரிய குருவாக இருந்தாலும் அவர்கள் வந்து பணம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டியது என்னன்னு கேட்டால் தன்னுடைய ஜீவனுடைய உயிராற்றனுடைய மார்க்கம் தான் காட்டித்தர வேண்டியது. அதற்கு பணம் அல்ல தேவை. உங்களிடம் உள்ள துர்குணங்களை தான் நீங்கள் விடணும், தட்சணையாக கொடுக்க வேண்டியது. அல்லாமல் பணத்தை கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆக இந்த மார்க்கத்தில், இந்த சித்த சமாஜத்தில் குரு என்று மனிதர்களை கற்பிப்பதல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்க்கத்தில் இந்த உலகமே உனக்கு குரு, அது காரிய குரு. ஆனால் உன்னுடைய மனம், அவரவருடைய மனமே காரணகுரு. இந்த காரணகுருவை எப்பொழுதும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். மற்ற குருநாதர்களை உலகத்திடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் உங்கள்கிட்ட உரையாட்டு இருக்கும்போது சொன்னீங்க, மனதை பக்குவப்படுத்தினா உங்களுடைய மனதை சில வழிமுறைகள் பக்குவப்படுத்தினால் உங்களை உள்ளதை அறிய முடியும்னு சொன்னீங்க. அந்த பக்குவப்படுத்தலுக்கு பேர் தான் நீங்கள் சொன்ன அந்த டெக்னிக்குங்கிறத ரொம்ப சுலபம் சொல்கிறேனே. இந்த மனம் பக்குவப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கிறதாக பொதுவாக சொல்லப்படுது அல்லவா? அதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்களே, இந்த கோவில் குளமெல்லாம் அப்போ தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கல்லவா? அது மனம் பக்குவப்படுத்துறதுக்காகத்தான். அது என்னன்னு சொல்கிறேனே, ஞானம் என்பது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது வேற எதுவும் இல்லை, இறைத்தன்மை தான் ஞானம். அந்த இறைத்தன்மை தான் உயிராற்றல். அந்த உயிராற்றல் என்பதே ஞான வடிவான பொருள் தான். ஆனால் அந்த உயிராற்றல் ஞான வடிவான பொருள்ங்கிறது நாம் அறிந்திருக்கிறோமா? அதான் தன்னை அறிவதில்லைன்னு சொன்னது அறியாமை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லைன்னு சொன்னதோட அர்த்தம் தான் தன்னை அறிந்திருக்க வேண்டும். தன்னை யாராவது அறிந்திருக்கிறோமா? இல்லை. அப்போ அந்த அறியாமைங்கிற அந்த இருள் இருக்கிறதுனால தான் சொல்லக்கூடிய ஞான வடிவான பொருள் தன்னை வெளிப்படுத்துவதில்லை. அப்போ பாருங்க, ஒரு பந்து இருக்கு, அந்த பந்தை மறைக்கணும்னா அந்த மறைக்கக்கூடிய பொருள் அந்த பந்தை விட பெருசா இருக்கணுமா சின்னதா இருக்கணுமா? மிக பெருசா இருந்தால் தான் மறைக்க முடியும். அப்போ நான் என்கின்ற அகங்காரம் அல்லது அந்த அறியாமை இந்த இறை ஆற்றல் உயிராற்றல் என்பதை விட மிக பெரிதாக இருப்பதனால் அந்த ஞானமான பொருள் அந்த வடிவு உள்ளே அடங்கி விடுகிறது. அப்போ அந்த மிகப்பெரிய பொருளை நாம் சின்னது பண்ணிட்டோம்னு வைங்களேன், அகங்காரத்தை சின்னது பண்ணிட்டோம்னா ஞானம் என்னாகும்? தன்னை வெளிப்படுத்தி விடும். இதை சின்னது பண்ணுறதுக்கு என்ன வழி? அப்போ தான் பழைய ஒரு இருகோடுகள் தத்துவங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கோடை அழிக்காமல் சின்னது பண்ணணும். பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக சின்னதாயிரும். அழிக்கவே வேண்டாம், சின்னதே ஆகிடும். அதை போல் பக்தி மார்க்கத்தில் அந்த கோயில் குளத்தை எல்லாம் காண்பித்து தந்த வேதவியாசர் போன்ற மகான்கள் அவங்க ஒன்றும் பொய்ய சொல்லலை, மெய்யை தான் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு டெக்னிக், அது ஒரு வழி. அது என்னன்னு கேட்டால், மிகப்பெரிய கோபுரம், மிகப்பெரிய சிலாமூர்த்தி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கடவுள் சிலை மிக பிரம்மாண்டம் அல்லது மிகப்பெரிய கோபுரங்கள், இந்த மிக பிரம்மாண்டத்தை மனிதன் பார்க்கும்போதே மனம் என்ன ஆகுது? சின்னதாயிடும். அப்போ அந்த அகங்காரம் நான்கிற அந்த தன்மை அடங்கி ஒடுங்கி சிறிதாகி விடுகிறது. அப்போ மனம் என்னாகி விடுகிறது? இந்த அறியாமைங்கிறதுலேருந்து அகங்காரத்திலேருந்து ரிலீவ் ஆகுது. ரிலீவ் ஆன உடனே தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது அது தெரிந்து கொள்கிறது. அப்போ தான் நீங்கள் கண்ணை மூடி அப்படியே தியானிப்பீங்க. இப்போ கண்ணை மூடுறதான் தியானம். இது பக்தி மார்க்கத்தில் வரக்கூடிய தியானத்திற்கு பெயர் தான் இந்த கண்ணை மூடி தொழுதல். இதையே தான் யோகிகள் இப்படி அமர்ந்து கொண்டு பயிற்சி செய்து மனதை தியானத்திற்குள் கொண்டு போகிறார்கள். அவ்வளோதான். அதே பயிற்சி அந்த முயற்சி தான், அந்த நிலைப்பாடு தான் பக்தியில் வருகிறது. இதைத்தான் அகஸ்தியர் சொல்வார், பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார், பாடிலே மனதை விடார் பரமஞானி, சுற்றியே அலைவதில்லை சூச்சம் சூச்சம், சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம் தானே. இப்போ பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார். மனம் அடங்குவதற்கு பக்தி தேவை. அதைத்தான் கோயில் குளங்களை எல்லாம் வைத்து மிகப்பெரிய சிலாமூர்த்திகளை
அதாவது கடவுள் சிலைகளை வைத்து அதை தொழ சொல்வதற்கு காரணம் அதுதான். ஆனால் இன்றைக்கு அந்த கடவுளை தொழுவதில் ஏற்பட்ட போட்டி மற்றும் அதிலுள்ள வியாபாரம் மற்றும் அதிலுள்ள அந்த நம்முடைய அந்த இன்வால்மெண்ட், அதில் நம்ம எவ்வளோக்குள்ள உள்ள ஆழ்ந்து அமிழ்ந்து போகிறோமோ அதனுடைய அந்த நிலைப்பாடு குறைந்து விட்டதாகத்தான் தெரிகிறது. ஏன்னா வண்டியில் போகும்போது கடவுளை அந்த கோயிலை பார்க்கும்போது இப்படி நம்ம செஞ்சுட்டு போவோம். சும்மா அந்த கையை உதடு பக்கத்தில் வைத்துட்டு அல்லது சிரசு பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த நிமிஷம் போயிடுவோம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஞானிகள் அப்படி செய்யவில்லை. அழுது தொழுது பாடினார்கள். அந்த அழுது தொழுது பாடிய பொழுது மனமானது அடங்கிவிட்டது. இதுக்கு பக்தி என்று பெயர். யோகம்ங்கிறது என்னன்னு கேட்டால், இந்த மனதை பக்தி மூலமாக நிலைநிறுத்துவதற்கு பதிலாக பயிற்சி மூலமாக நிலைநிறுத்துவது. எப்படி பயிற்சி? அது என்ன பயிற்சி? மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்போர்க்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே. மனசு எங்கே இருக்கோ அங்கே வாயு இருக்குது, மனசு எங்கே இல்லையோ அங்கே வாயு இல்லை. ஆகையினால அந்த வாயுவை பிடிப்பதன் மூலமாக மனோலயம் உண்டாகிவிடும் நாங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அந்த மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டுங்கிறத கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க. வாயு எங்கே இருக்குதோ மண்மனம் அங்குண்டு, வாயு எங்கே இல்லையோ அங்கே மனம் இல்லை. அப்போ மனதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக சுவாசத்தை கட்டுப்படுத்தலாம், இது பக்தி மார்க்கம். சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக மனதை கட்டுப்படுத்தலாம், இது யோக மார்க்கம். ஆக இங்க சித்த சமாஜத்தில் யோக மார்க்கம் கற்பிக்கப்பட்டது. அப்போ நீங்கள் சொல்லதில் எல்லா நேரமும் நீங்கள் அந்த மனம் மூச்சுன்ட்டு இருக்கீங்களே, இந்த மூச்சுக்கும் உங்களை அறியதுக்கும் அதன் ஏதாவது தன்மை இருக்கிறதா? ஏன்னா இப்போ மூச்சு நீங்கள் இப்போ சொன்னீங்க, மூச்சுன்னு சொல்லுங்கள், இந்த மூச்சுக்கும் அறியதுக்கும் அந்த பக்தி யோக மார்க்கத்துக்கும் தொடர்பு இருக்குதுங்களா? அதுதான் அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய வழியில் இந்த மூச்சு இருக்குதுங்களா? இப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறார் இல்லை என்பதை பற்றி நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க? மூச்சு இருக்கா இல்லைன்னு சொல்லி காய வச்சு பார்த்தீங்களா? அவருடைய உயிராற்றல்னு சொல்லும்போதே நம்ம எதை குறிப்பிட்டு சொல்கிறோம்? அந்த மூச்சு ஓடுதா, நாசியில் அந்த சுவாசம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அப்போ நாசியில் ஜீவ சுவாசம் ஓடும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார்னு தீர்மானிக்கப்படுது. அப்போது அந்த உயிராற்றலை அறிய வேண்டும் என்றால் நாம் எதுகிட்ட போகணும்? உயிர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை தொட்டிங்க? சுவாசம் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம். அதை தொட்ட உடனே உயிர் இருக்கு இல்லைங்கிறது சுலபமாக தெரிஞ்சுக்கிறீங்க. சுலபமான வழி. அதே சுலபமான வழியை தான் சொல்கிறோம். அந்த சுவாசத்தை பிடிச்சிங்கன்னா உயிராற்றலை பிடிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். இவ்வளோதான். அப்போ மனம் என்பது உங்களுடைய உள்ளும் புறமும் சென்று வரக்கூடிய அந்த ஒரு குதிரை அல்லது வைக்கிள், ஒரு வாகனம். அந்த மனம்ங்கிற வாகனத்தை கூடவே நீங்கள் உள்ளுக்குள்ளே போகணுன்னா வாயுங்கிற அந்த கருவியை, அந்த பொருளை அல்லது அந்த ஒரு பயிற்சியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மனம் எப்படி போதோ அந்த வழியில் அப்படியே போய் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கு தெரியும்? மனசுக்கு தெரியும், வந்துட்டு போகிறவங்களுக்கு தான் தெரியும். அது எது? மனமும் இந்த வாயுவும். இந்த ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தரை பிடிங்க. வாயுவை பிடிச்சிங்கன்னா மனசு கூட சேர்ந்து அது உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ உயிராற்றலை பார்ப்பதற்கு மிக சுலபமான வழி. அவ்வளோதான். உங்களுடைய இந்த மார்க்கத்தோட முக்கியமான கொள்கை அல்லது நோக்கம், இப்போ எந்த விதமான ஒரு சமயத்தையோ இதை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை நோக்கம், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தன்மை இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு நோக்கம், உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தன்மை, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். அதாவது சித்த சமாஜத்தினுடைய நோக்கம் என்ன? சித்த சமாஜம் எந்த நோக்கத்திற்காக ஸ்தாபிக்கப்பட்டது என்றால், ஆதியில் முதல்ல மனிதர்கள் அப்படின்னு வரக்கூடிய இந்த சமூகம் இருக்கே, இந்த சமூகம் விலங்குகளை விடவும் மேம்பட்ட தன்மையை ஞானிகள் மூலமாக கேட்டு தெரிந்து அறிந்து விளங்கி புரிந்து வாழ்க்கையை கடைபிடித்து செல்லும் பொழுது அவர்களுக்குள்ள மதம், ஜாதி, இனம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்கலை.
எல்லாரும் மனிதர்களாக வாழ முற்பட்டார்கள். ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு ஞானிகளுடைய அந்த வழிமுறைகளை, அந்தந்த நாட்டில் ஞானிகளுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களால் அந்த மார்க்கம், அவர்கள் காட்டி கொடுத்த மார்க்கம் மதமாக மாற்றப்பட்டு விட்டது. எப்போ இந்த மார்க்கம் மதமாக மாறுகிறதோ அப்பொழுதே என்னுடைய மதம் வேறு, உங்களுடைய மதம் வேறுன்னு ஆகிவிட்டது. அப்போ என்னுடைய மதத்திற்காக வேண்டி நான் எதையும் செய்வேன், உங்களுடைய மதத்தை நான் அனுசரிக்க மாட்டேன்னு வந்துடுது. அப்போ எப்போ நமக்குள்ள என்னுடைய மதம் வேறு, உங்களுடைய மதம் வேறுன்னு வருகிறதோ அங்கே ஒற்றுமை இருக்குமா? ஒற்றுமை இல்லாத இடத்துல மரியாதை இருக்குமா? மரியாதை இல்லாத இடத்துல நியாயம் இருக்குமா? நியாயம் இல்லாத இடத்துல சத்தியம் இருக்குமா? அப்போ மரியாதை, நியாயம், சத்தியம் இவையெல்லாம் இல்லாத இந்த உலகத்தில் நாம் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. எப்போ மனிதர்களுக்குள் ஒற்றுமை போய்விடுகிறதோ அப்பவே அவர்களுக்குள்ள மரியாதை இருக்காது. மரியாதை இல்லாத இடத்தில் நியாயம் இருக்காது. நியாயம் இல்லாத இடத்துல சத்தியம் இருக்காது. ஆக சத்தியமில்லாத இந்த உலகத்தில் மீண்டும் சத்தியத்தை ஸ்தாபித்து நிலைநிறுத்தி வாழ்க்கை ஒற்றுமையுடனும் நியாயத்துடனும் மரியாதையுடனும் நம்ம எல்லாரும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் சித்த சமாஜம் நிறுவப்பட்டது. இதனுடைய நோக்கம் இதுதான். மனிதர்களுடைய வாழ்வை மேம்பட்டதாக்கி முரண்பட்ட எண்ணங்களை எல்லாம் நீக்கி மார்க்கங்கள் ஒவ்வொன்றும் எதை குறிக்கிறது, எதை சொல்லிக் கொடுக்கிறதுங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வைத்து அந்த அறியாமையிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான். அதனால தான் அவர் சொல்லுவார், சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒரு அறைகூவல் விடுத்தார். அதாவது எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு அறைகூவல் கூப்பிட்டார். மானிட ஜென்மம் உணரட்டும், மானிட ஜென்மம் உணரட்டும், உணர்ந்தால் அறியாமை நீங்கிவிடும், உண்மை தத்துவம் வெளிப்படட்டும். அப்ப பாருங்க, மூட நம்பிக்கை ஒழியட்டும். அப்ப மானிட ஜென்மம் உண்மையிலே உணர வேண்டும், உண்மை தத்துவம் வெளிப்பட வேண்டும். அப்ப மூட நம்பிக்கைகள் எல்லாமே ஒழிந்துவிடும். மூட நம்பிக்கைகள் இருக்கும் வரை மனித சமூகம் ஒற்றுமையாக இருக்காது. நீங்கள் குழந்தைகளை எடுத்துக்கோங்க, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு ஜாதி மத இனமெல்லாம் எந்த விஷயமுமே கிடையாது. ஒற்றுமையாக அழகாக விளையாண்டுருப்பாங்க. வெளியில் வந்து அந்தந்த மதத்தை சார்ந்த பெரியவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் யாரோ, மார்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் யாரோ, ஆசான்கள் குருநாதர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் யாரோ, அவங்க பேச்சையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்தான் இந்த மனிதர்கள் என்று சொல்லி வரக்கூடிய நமக்குள் இத்தனை பிரிவினைகள் வருகிறது. இது எதுவுமே இல்லாமல் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பாருங்கள், சரி வேண்டாம். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், அவரவர்கள் அவரவர்களுடைய வேதத்தை நன்றாக படித்து பார்த்ததுண்டா? எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய வேதத்தை முழுமையாக படித்து தெரிந்து கொள்வதில்லை. ஏன், சில பேர் அந்த வேத புத்தகத்தை பார்த்ததே இல்லை, பார்த்திருந்தாலும் முழுமையாக அறிந்திருப்பதில்லை, படித்திருப்பதில்லை. அப்புறம் எப்படி இவங்க அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லிக்க முடியும்? இதில் என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் அழிக்க முற்படுவது. இந்த மதத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஒரு கஷ்டமான, கசப்பான, மறுக்க முடியாத ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை சார்ந்தவர் அழிக்க வேண்டியதில்லை. அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்களே அந்தந்த மதத்தை இப்பொழுதே அழித்து விட்டார்கள்ங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லா மதத்திலையுமே பல்வேறு விதமான பிரிவினைகள் உள்ளது, பல்வேறு பிரிவுகள் உள்ளது. அந்த ஒரே மதத்தை சார்ந்த இரண்டு பிரிவுகளுக்குள்ள மிகப்பெரிய சண்டை நடக்கவும் ஒருவரை ஒருவர் அடித்து கொல்லவும் செய்கிறார்கள். இது எதுக்கு இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க வரணும்? அவசியமே இல்லையே. அவர்களுக்கு அவங்களே போதும். என்ன காரணம்? அவர்களுக்குள் அந்த அறியாமை இருப்பதனால்தான். கடவுள் என்றால் என்ன, எதற்காக படைக்கப்பட்டது, மனிதன் யார், மார்க்கம் என்னங்கிறது அந்த அறிவு அவர்களுக்குள் இருந்திருந்தால் இத்தனை பிரிவினைகளும் இத்தனை கொலைகளும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகையினால இந்த அறியாமையை நீக்கி மனித சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி மேம்பட்ட ஒரு கலாச்சாரத்தை, பண்பாடை படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய நோக்கமும் அதுதான்.
சித்த சமாஜத்தினுடைய நோக்கமும் அதுதான். உங்களுக்குன்னு தனிப்பட்ட அடையாளங்களை உருவாக்கியிருக்கீங்களே, இந்த அடையாளத்துக்கும் உங்களுடைய இந்த மார்க்கத்திற்கு தொடர்பு உண்டுங்களா? அதாவது நீங்கள் அடையாளம் என்று கூறுவது, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்களே, பார்க்கும்போது இப்போ நான் முதல்ல உங்கள்கிட்ட சந்திக்க வரும்போது நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். என்ன குழந்தையில பள்ளியிலிருந்து அழைச்சிட்டு வரும்போது நீங்களும் வருவீங்க, அப்போ எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனிமாக தெரியும்போது அப்போ இது உங்கள் மார்க்கத்திற்கு உண்டான ஒரு அடையாளமா அப்படின்னு கேட்டீங்க. ஆமாங்க. அதாவது தாடி முடி மற்றும் இந்த வெள்ளை அப்படிங்கிறது வந்து அடையாளமான்னு கேட்டிங்கன்னா, மத சின்னங்கள் கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த மதத்தினுடைய குறியீடுகளும் சின்னங்களும் எங்களிடம் இருக்காது. இந்த சித்த சமாஜம் மற்றும் அந்த சித்த வித்தையை பெற்ற எங்களுக்குள்ள அந்த எந்த சின்னங்களுமே இருக்காது. ஆனால் எந்த சின்னமும் அல்லாமல் நாம் வாழணும்னு சொன்னால் ஏதேனும் ஒரு உடுப்பு உடுத்தணும் அல்லவா? அந்த உடுப்பு உடுத்த வேண்டி இருப்பதனால் எளிமையானதும் சுலபமானதும் தூய்மையானதும் பரிசுத்தமானதும் எப்பொழுதும் எதிர்ப்பில்லாததும் சமாதானத்தினுடைய அடையாளமுமான அந்த வெண்ணிற ஆடையை நாங்கள் உடுத்தியுள்ளோம். கீழே ஒரு வேஷ்டி, மேலே ஒரு துண்டு போதும். இப்படி ஒரு எளிமையான ஒரு உடையை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நம்மை எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவராக கருத முடியாது. முதல் விஷயம். இந்த தாடி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இறைவன் அல்லது இயற்கை எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்களேன். ஏன்னா நாத்திகவாதிகள் இயற்கைன்னு சொல்லுவாங்க, ஆத்தியவாதிகள் இறைவன் சொல்லுவாங்க. இந்த சிருஷ்டி படைப்பினுடைய அந்த ரகசியம் உடலில் எல்லா பொருட்களையும் மிக சரியாக படைச்சிருக்கு. நம்முடைய இன்றைய வாழ்க்கை நிலை, பண்பாடு, கலாச்சாரத்தினுடைய மாற்றத்தில் நம்ம பல விஷயத்துலையும் இயற்கையை விட்டு வெகு தூரம் நகர்ந்து போயிட்டோம். இயற்கையாக வாழக்கூடிய விலங்குகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய நோயெல்லாம் ஒன்றும் வருவதில்லை. சாஸ்திர பிரகாரம், அதாவது வைத்திய சாஸ்திர பிரகாரம் 4448 வியாதிகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதில் 4000 வியாதி மனிதனுக்கும், 400 நாற்கால் விலங்குகளுக்கும், 40 பறவை இனங்களுக்கும், 8 ஊர்வனவற்றுக்கும்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உயிரினங்களில் 4000 மனுஷனுக்கு தான் வருது. என்ன காரணம்? இயற்கையை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டார். அது என்ன? படைத்தலில் எந்த உயிரினத்திற்கும் இல்லாத பழக்கம் மனுஷனுக்கு இருக்கு. என்ன? உடை உடுத்துவது. பாக்கி எந்த உயிரினமும் உடையை உடுத்துவதில்லை. இயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கு. நாம் இயற்கையை விட்டு வெகு தூரம் விலகி வந்துட்டோம். அப்படித்தான் இந்த கட்டிங் ஷேவிங்கும். நாம் அதை எதுவுமே தொடாமல் இருந்தோம்னா அது அப்படியே இருக்கும், நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏன் முகத்திற்கு ஒரு பிரகாசத்தையும் கொடுக்கும். மூணாவது விஷயம், ஆண் பெண் உருவ வித்தியாசத்திற்காக வேண்டி இயற்கையே இந்த சில வித்தியாசங்களை படைச்சிருக்கு. அதில் ஆண் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கும் போகவும் வேட்டையாடவும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடியதும், பின்ன பார்க்க கொஞ்சம் கம்பீரமான ஒரு படைப்பு தோற்றம்ங்கிறதுல அந்த படைப்பில் அந்த ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. பெண்மைங்கிறது மென்மையும் ஆண்மைங்கிறது கம்பீரமும் பொதுவாக இயற்கையாக இருக்குது. பெண்மைக்கு மனதில் பலம் ஜாஸ்தி, ஆண்மைக்கு உடலில் பலம் ஜாஸ்தி. அந்த ஆணுடைய வர்க்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே அந்த தோற்றத்துக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்கு. அது எப்படி? ஆண்மையில் பெண்மையில். ஆண்மையிலுக்கு தோகை இருப்பது, அது முடிதான். சேவல் கோழி, சேவலுக்கு அந்த முடியில் எல்லாம் மாற்றங்கள் நிறைய. கோழியை விட சேவல் நிறைய முடிகளோடு இருக்கும். தூவல்னு சொல்லுவோம். இறகு அது மிக அதிகமாக இருக்கும், வர்ணம் மிகுந்ததாக இருக்கும். சிங்கம், பெண் சிங்கம். ஆண் சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கும். அப்படி தான் ஆண்களுக்கான நமக்கு பிடரி மயிர் இது இருக்குது. அந்த கம்பீர தோற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த பிடரி மயிரை நாம் ஷேவ் பண்ணி எடுத்துட்டோன்னா சிங்கம் அசிங்கமாகிவிடும். அவ்வளோதான். ஆகையினால் நாம் இதை பார்த்து பழகிட்டோம். இப்படி இருக்கும் பொழுது பார்க்க கம்பீர தோற்றமும் அது நல்ல ஒரு உயர்ந்த ஒரு
நிலைப்பாடையும் மற்றவருடைய மனதில் தோற்றுவிக்கக்கூடும். அதற்காக அவர் இந்த தாடியை இந்த முடியெல்லாம் ஒன்றும் வெட்ட வேண்டான்ட்டார், இயற்கையாக இருங்க. இது தவிர அலங்காரங்கள்னு ஏற்படுத்தி மற்றவருடைய மனதை சலனப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்ய வேண்டாமேங்கிறார். மற்றவருடைய மனதை ஏன் நம்ம சலனப்படுத்தணும்? இயற்கையாக இருந்துட்டோம்னா மனம் அதிகமாக சலனப்படாது. எளிமையாக வாடும் வரை மனம் ஆர்ப்பரிப்பு இல்லாமல் இருக்கும். எளிமையை தாண்டி போகும்போது மனசுக்கு ஆர்ப்பரிப்பு உண்டாயிருது, அனாவசியமான விஷயங்கள்லாம் வந்து சேரும், அப்புறம் கடைசியில் பிரச்சனை வரும். அதனால தான் இப்படி இருக்க சொல்ல காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆக அடையாளங்கள்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்த சமாஜம் என்பது அடையாளங்களை அழிப்பதற்காக வந்தது. அடையாளங்கள் அழிக்கப்பட வேண்டியவை. இங்கே நமக்குள் அடையாளங்கள்னு சொல்லி தனியாக எதுவுமே இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் ஒன்று என்றால் தனிப்பட்ட அடையாளங்களை அழித்து விட வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு அடையாளமுமே இல்லை. என்ன கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு போத்தி வருவது வந்து ஒரு அடையாளம் இல்லை. ஆனால் நாங்கள் அதை தனியாக தெரிகிறோம். இதே போல் கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டும் ஹஜ்ஜுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஜியார்கள் வந்து இதைத்தான் போடுவாங்க. இதுக்கு எஹராம்னு பேர். நாங்கள் இந்த ஓரங்கள்லாம் எங்கேயுமே தைக்கவே மாட்டோம். நாங்கள் தைத்த துணி போடுவதில்லை. உள்ள நாங்கள் அணிந்திருக்கிறதும் தைத்த துணி அல்ல, அதுவும் துண்டை கிழித்து தான் நாங்கள் கட்டியிருக்கிறோம். மேலே அதே மாதிரி தான் கிழித்த துண்டு தான், இங்கே எதையுமே தைச்சிருக்க மாட்டோம். இதுதான் இஸ்லாமில் புனித யாத்திரை செல்லும் பொழுது உடை, இந்த உடை தான் அவர்களுக்கு. இது எங்களுக்கு காலம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் இதுதான் எங்களுக்கு உடை. அவர்களுக்கு ஒரு முறை செல்லும்போது அது உடை. ஆக மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு எந்த மதமெல்லாம் கொண்டு செல்கிறதோ அந்த மதங்கள் அனைத்துமே வெள்ளையை ஆதரிக்கின்றது. இப்போ இஸ்லாமில் இப்படின்னு சொன்னோம். கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளையுடை. நீங்கள் பாதிரியார்களை பார்த்துருக்கீங்க. அங்கே வேதம், கிறிஸ்துவ வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஜெயங்கொள்ளுகிறவர்கள் வெண்வஸ்திரம் தரிப்பவர்களாக இருப்பார்கள்னு போட்டிருக்கு. அவ வெற்றியாளர்கள் வெள்ளை உடை அணிபவர்கள் பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜைன மதத்தை சேர்ந்தவர்கள், அதாவது சமண மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்களும் வெள்ளை ஆடையை தான் குறிப்பாக சொல்கிறாங்க. காரணம், இது வெள்ளை என்பது சமாதானத்தினுடைய ஒரு அடையாளம். ஆனால் அடையாளங்களை எல்லாம் அழிக்க முற்படக்கூடிய இந்த மார்க்கம் இயன்றவரை எந்த மதத்தினுடைய சின்னங்களை அணியாமல் எளிமையான இந்த உடையை காட்டியுள்ளது. அவ்வளோதான். இதற்கு இந்த தனியாக அடையாளம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை. இந்த சன்மார்க்கத்தோட ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்கால நோக்கம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்குன்னு ஏதாச்சும் எதிர்கால நோக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? எதிர்கால நோக்கம் என்பது ஒன்றே ஒன்று தான். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் போர்க்கருவிகளை வாங்கி குவிப்பதை விட்டுவிட்டு போர்க்கருவிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அந்த பொருளை, அந்த பணத்தை மனித சமூகத்தினுடைய உயர்வுக்காக வேண்டி செலவிட வேண்டும். அப்படி அவங்க செலவிட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் ஏழ்மையே இருக்காது. ரோடுங்கிறது எல்லா இடத்துலையும் சிறப்பான ரோடு இருக்கும். சாலை வசதி, மின் வசதி, குடிநீர் வசதி, இது எல்லாத்தையுமே மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அண்டை நாடுகளோ நம்ம அண்டை வீடுகளோ எதுவுமே அந்த மாதிரி அமைதியான சூழ்நிலையை வகுக்கலைங்களே. என்ன காரணம்? பிரிவினை. இந்த பிரிவினை எது தூண்டுச்சு? மதம். அந்த மதத்தை நாசம் செய்து இல்லாமலாக்கி மனிதாபிமானத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் எல்லார்ட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறோம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இந்த மதம் என்கின்ற நிலைமை வந்தவுடன் சத்தியம், நியாயம், மரியாதை, ஒற்றுமை, சகோதர சிநேகம், அறராட்சி, எளியோரை பேணுதல், இல்லாதவருக்கு ஈதல், இந்த நற்பண்புகள் எல்லாம் தொலைந்து விடுகிறது. நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசணும். இந்த நற்பண்புகள் எதுவுமே இல்லாத மனிதர்கள் கோயிலுக்குள்ள போனால் அங்கே இருக்கக்கூடிய கடவுள் அங்கே உட்காந்துருப்பாரா, ஓடி போயிடுவாரா? கண்டிப்பாக அங்கே இருக்கவே மாட்டார். இதே சமயத்தில் இந்த நற்பண்புகளை எல்லாம் நாம் மேற்கொண்டோம் என்றால் கடவுள் நம்மை தேடி வந்து விடுவார். நம்ம தேடி போக வேண்டாம். அதாவது உங்கள் லாஜிக்கில் சொல்வதாக இருந்தால், கடவுளை வெளியில் பார்ப்பதாக இருந்தால் அவர் ஓடி வருவார், ஓடி போவார் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம்.
ஆனால் உண்மையிலேயே உள்ளே தான் இருக்கிறார் கடவுள். அவர் எங்கே இல்லை. அந்த இறைத்தன்மையை நாம் உணர வேண்டும். அது உணராதனால தான் நான் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய இருமையில் நாம் இருந்துட்டுருக்கிறோம். நாம் ஒற்றுமை வர வேண்டும் என்றால் நாம் ஆக வேண்டும். நாம் ஆகிவிட்டோம் என்றால் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேருந்தில் எல்லாம் எழுதியிருப்பாங்க, நான் நீ அப்படிங்கும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டும்னு. அப்படி எல்லா மனிதர்களுக்குள்ளரையும் எல்லா நாடுகளுக்குள்ளரையும் இந்த நிலைப்பாடு வந்துவிட்டதென்றால் மதத்தை நீக்கி மனிதன் என்கின்ற ஒரு அடிப்படையில் பார்க்க தொடங்கினால் நமக்குள் பிரிவினை மாறி ஒற்றுமை வந்துவிடும். அவன் நாடுகளை பிரிக்கும் கோடுகள் இருக்காது. அப்போ எல்லை தாண்டுவது என்பது அண்டை வீட்டிற்கு செல்வதைப் போல. யார் வேணாலும் எங்கே வேணால் வரலாம், போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். மனித சமூகம் பயமற்ற சமூகமாக வாழ வேண்டும். பயத்தை நீக்க வேண்டும். இதுதான் சித்த சமாஜத்தினுடைய எதிர்கால திட்டம். பயம் நீங்க வேண்டும். இதை இவர்கள் மட்டுமல்ல, ஆதியிலிருந்தே மகா ஞானிகள் அதைத்தான் செய்ய முற்பட்டார்கள். ஒவ்வொரு முறையும் மனிதர்கள் அதை தங்களுடைய சொந்த வெறுப்பிற்கு ஏற்ப அதை மாற்றிவிட்டார்கள். மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது, மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது சித்த சமாஜம். இந்த முறை கண்டிப்பாக மனித சமூகத்தினுடைய உச்சகட்ட அந்த வெறியாட்டத்திலிருந்து அவர்களை திருப்பி கொண்டு வந்து, அறியாமையிலிருந்து அவங்கள திருப்பி கொண்டு வந்து, சொத்து சேர்க்கிறத விடவும், பிள்ளைகளுக்காக நிலப்புலன்கள் வாங்கி குவிப்பதை விடவும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது தான் நாம் செய்ய வேண்டிய நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமைங்கிறதை உணர்த்த வேண்டும்ங்கிறது தான் சித்த சமாஜத்தினுடைய நோக்கமும் எதிர்காலமும் தான், திட்டமும் தான். உங்கள்கிட்ட இப்போ மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தங்களிடம் பேசிக்கொண்டு கூறினீர்கள் 4000 நோய்கள் மனிதனுக்கு உண்டுன்னு. இந்த 4000 நோய்கள் சொல்றதுல இப்போ உள்ள இந்த கொடிய நோய்களும் அடங்குகிறது. அப்போ இந்த 4000 நோய்கள், நீங்கள் ஒரு நோய் இவ்வளோ நோய் நீங்கள் ஒரு வகைப்படுத்திருந்தீங்கன்னா அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து வகைகள் நீங்கள் வகைப்படுத்த சித்தர்கள் அதையும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஞானியர்கள் 4000 நோய்களை வகைப்படுத்தியும் அதற்குண்டான மருந்துகளையும் வகைப்படுத்தி விட்டார்கள். அப்படி என்றால் இப்போ வரக்கூடிய நவீன உலகத்தில் வரக்கூடிய நவீன நோய்களும் இனிமேல் வரக்கூடிய நோய்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய நோய்களுக்கும் அனைத்துமே இந்த 4000 நோய்களுக்குள்ள தான் அடங்குமா? நிச்சயமாக. எய்ட்ஸ்ன்னு சொல்றது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது, வெட்டை மேகம் அப்படின்னு. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ் இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஏபி இதெல்லாம் ஏற்கனவே மகோதரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடியது தான், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஞானியர்கள் எல்லாத்தையும் நமக்காக எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். நாம் அதை எடுத்து படிக்கிறதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை, அறிந்து கொள்வதும் இல்லை. அந்த அறியாமையை நீக்குவது தான் சித்த சமாஜத்தினுடைய நோக்கம். இல்லை, அது அறிந்து கொள்ளாததுக்கு காரணம்னா இப்போ சித்தர்கள் எழுதிய குறிப்புகள் சில பேருக்கு புரியறதில்லை. புரியறதுன்னா அவங்க எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகளை உணரன்னு சொன்னால் அவங்களுடைய தன்மையில் இருந்தால் தான் நம்மளை உணர முடியும். சாதாரணமான ஒரு மனிதனுக்கு, ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு கல்வியறிவு இல்லாத ஒரு மனிதனுக்கோ அந்த அந்த தன்மையில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ அப்படி சொல்லி கொடுத்தால், புரியும்படி சொல்லி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள தயாரா? கண்டிப்பாக. ஏனென்றால் இப்போ எவ்வளோ ஆயிரங்களும் லட்சங்களும் செலவழித்து சில நோய்கள் தீராமலும் இருந்து அவர்கள் அந்த நோய்க்காக வேண்டி ஒரு மருந்து எடுக்கும்போது மாற்று ஒரு இன்னொரு நோய் உருவாகுறதுக்கு நல்ல முறையில்னா ஏன் இன்னைக்கு எடுத்துக்கிட? இது நோயை பற்றி மட்டுமல்ல, கடவுளை பற்றின சிந்தனையும் வாழ்க்கையை பற்றின சிந்தனையும் அந்த ஞானிகள் சொல்ல நமக்கு அன்னைக்கு புரியாமல் போச்சு அப்படின்னு வருது. இப்போ உங்களுடைய கூற்று பிரகாரம் பார்த்தோம். ஏன் அதை நாம் இப்போ சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஆக ஒவ்வொருத்தருமே இந்த மருத்துவம் என்பதை மட்டுமல்லாமல் ஞானிகளுடைய மகத்துவம் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் தத்துவங்களையும் புரிந்து கொண்டு மேம்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த சித்த சன்மார்க்கத்தில் மருத்துவத்திற்கு ஒரு ஆன்மீகத்துக்கும் ஒரு அவங்க உள்ள இறைத்தடலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நீங்கள் மருத்துவத்துக்கும் கொடுத்துட்ருக்கீங்களா? மருத்துவங்கிறது ஒரு சிறிய ஒரு பங்கு தான். ஆனால் மனித வள மேம்பாடு, மனித மன மேம்பாடு,
அப்படிங்கிறது தான் நாங்கள் ரொம்பவும் அதிகமான முக்கியத்துவம் தருகிறோம். இது வருமானத்திற்குரியது. நாங்கள் ஏதாவது தொழில் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மருத்துவத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் லட்சியம் நோக்கம் என்னன்னு கேட்டால் மனித மனம் மற்றும் மனித வாழ்க்கை வளம் அது மேம்பட வேண்டும்ங்கிறது தான். அதுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா எங்களுக்கு தேவை சுருக்கமாயிருச்சு. வருமானம் சுருக்கமாக இருந்தாலே போதும். அதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் உண்மையிலே எந்த தேவை அதிகரிக்கிறதுன்னு கேட்டால் உலகத்தில் முன் சொன்ன நற்பண்புகளாகிய சத்தியம், நியாயம், மரியாதை, ஒற்றுமை, சகோதர சிநேகம், அற ஆட்சி, விட்டு கொடுத்தல், எளியோரை பேணுதல், இந்த மாதிரி நற்பண்புகள் வளர வேண்டும்ங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா மனித வாழ்க்கையில் ஒரு 10, 60, 70 வருஷம் நம்ம வாழ்ந்துடுறோம். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் அப்படின்னு இருப்பது பன்றியும் அதுதான் பண்ணிகிட்ருக்கு. நம்முடைய இந்த பூமிக்காக நமக்கு இந்த வாய்ப்பை தந்த இந்த உலகத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக, நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்காக நம்ம என்னத்தை செஞ்சோம்? ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போகணும். அதை நம்ம ஒவ்வொருத்தருமே கருத்தில் கொண்டு நாம் நம்முடைய ஒரு கல் எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா அருமையான ஒற்றுமைங்கிற சத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம், அந்த சத்தியா கிரகம்னு சொல்கிறது, சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம், அந்த வீடு கட்டப்படும். ஒவ்வொரு கல் நாம் எடுத்து வைக்கணும். இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். உங்கள்கிட்ட உரையாடிட்டு இருந்தீங்கய்யா, நீங்கள் நல்ல சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. உலக நன்மைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஆயுதங்கள் குறைவை பற்றி சொல்லியிருக்கீங்க. அனைத்து மதங்களில் உள்ள ஒற்றுமை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பொதுமக்களும் இதில் அதிகமாக ஈடுபட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆள் ஒரு கல் எடுத்து வைக்கும்போது அந்த அமைதி ஒற்றுமைங்க கோயில் கட்டப்படும் அப்படின்னீங்க. அப்போ அந்த ஒரு ஆள் கூட சேர்ந்து கல் எடுத்து வைக்கும்போது பொதுமக்களாக நாங்களும் அதுக்கு கல் எடுத்து வைக்க முற்படணும்னா நாங்கள் என்ன தன்மையில் இருக்கணும், அதை நாங்கள் எப்படி இதுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் வர முடியும்? நல்லது. இப்போ இந்த எண்ணம் தோன்றியதே மிகப்பெரிய விஷயந்தான். பாருங்க, ஒரு ஆடு ரோட்டில் போயிட்டுருக்கு. கார் அடிச்சிருது. அடித்த அடுத்த நிமிஷம் அந்த ஆடோட ஆட்டினுடைய கால் ஒடிந்து ரத்தம் வெளியில் ஆடு ரொம்ப மரண ஓலம் விடுது, அல்லது கத்தி அழுகுது. அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தோணும்? ஐயோ பாவம், உடனே அதுக்கு ஒரு உதவி செஞ்சு காப்பாற்றணும்னு தோணும். அப்போ உடனடியாக அதை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அதுக்கு ஏதாவது முதலுதவி கொடுத்து எப்படியாவது அதை காப்பாற்றணும்னு நினைப்போம். யாராக இருந்தாலும் அப்படி நினைப்பாங்களா? இல்லை எப்படி? பொதுவாக மனிதர்கள் அப்படித்தான் நினைப்போம். யாராவது ஒருத்தராவது சரி கால் உடஞ்சிருச்சா, சரி நாம் இதை வெட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுமா? பொதுவாக தோன்றாது. என்ன காரணம்? ஒரு உயிரினுடைய கஷ்டத்தை, துக்கத்தை, அதனுடைய அந்த வேதனையை பார்க்கும்போது இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரும் அதை பார்த்து வேதனை தான் படும். பாருங்க, அதை போல இந்த உலகத்தினுடைய மேன்மைக்காக வேண்டி, உலக மக்களுடைய மேன்மைக்காக அனைத்து உயிர்களும் நன்மையாக, மேன்மையாக, வளமாக, நலமாக வாழ்வதற்கு வழி உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் உடனே என்ன கேட்குது? சந்தோஷமாகி உடனே என்ன கேட்டுச்சு? நாங்கள் எந்த வகையில் வரலாம்? பார்த்தீங்களா? இப்போ மதத்தை பற்றி சொல்லி கொடுத்த உடனே நம்ம இன்னொரு உயிரை கொல்லாமல் இருக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் தோன்றி இருக்க வேண்டும். ஆனால் அது எங்கே போய் நிறுத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தா மற்றவர்களை அழிப்பதற்காக உண்டான நிலைமையாக மாறிவிட்டது. இப்போ மதங்கள் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நமக்குள்ள ஒற்றுமையும் மனிதாபிமானமும் வந்தால் போதும் சொன்ன உடனேயே மனம் எதை தேடுது? நாங்களும் ஏதாவது அதுக்கு உதவி செய்ய முடியுமா? ஒத்துழைப்பு நாங்கள் எந்த வகையில் கொடுக்கணும் சொல்லுங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு உங்கள் மனம் உடனே சொல்லிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா மனிதர்களும் எல்லோரும் நல்லவரே. எல்லா மனிதர்களுக்குள்ளையும் அந்த மேம்பட்ட ஞான நிலை, உயர்நிலை, நல்ல அருமையான ஒரு தன்மை இருக்கிறது. அதை நாம் தொடுவதில்லை.
நாம் எதை போய் தொடரோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்ரோஷம், கெட்ட கெட்ட விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ எல்லாருக்குள்ள இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்தது தான் சிருஷ்டி, படைப்பு. அப்படி தான் இருக்கும். இருள் இருந்தால் வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருந்தால் இருள் இருக்கும். உள்ளுன்னு இருந்தால் வெளியே இருக்கும், வெளியின்னு இருந்தால் உள்ளு இருக்கும். மேல் இருந்தால் கீழே இருக்கும், கீழே இருந்தால் மேலே இருக்கும். அந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஆக இருமைங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். ஆக நன்மைன்னு இருக்கும்போது அந்த பக்கம் தீமை ஒன்று இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே தீமையை தூண்டக்கூடிய, அதிகமாக தீமை நோக்கி தூண்டக்கூடிய அந்த வேலையை செய்வதனால் மனித குலம் தீமையை செய்து கொண்டிருக்கிறது. நாம் நன்மையை தூண்டக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். இதுக்கு நீங்கள் எப்படி ஒத்துழைக்கலாம்னு கேட்டீங்க. மிகவும் சுலபம். முதல்ல மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு எந்த மதத்தையும் பின்பற்றாமல் சக மனிதனை நீங்கள் உங்களை நேசிப்பதைப் போலவே மற்றவர்களையும் நேசியுங்கள். இது ரொம்ப எளிமையான வழியாக இருக்குது. உங்களுடைய தவறுகள், இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை தவறு பண்ணியிருப்பீங்க? ஒவ்வொருத்தருமே நாம அறிஞ்சு அறியாமலும் நிறைய பண்ணியிருப்போம். அதையெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா இல்லையா? பொறுத்திருக்கோம். உங்களுடைய தவறுக்கு நீங்களே உங்களுக்கு தண்டனை கொடுத்ததுண்டா இது வரைக்கும்? இல்லை இல்லை. பாருங்க, அவரவர் செய்யக்கூடிய தவறுகளை அவரவர்கள் மன்னிக்கவும் செய்கிறோம், மறக்கவும் செய்கிறோம். அதை போல நம்மை சார்ந்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தவறுகளையும் நாம் மன்னிக்க பழக வேண்டும். மற்றவருடைய குற்றங்களை பாராதிருக்க வேண்டும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் தீமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவருடைய குற்றத்தை பார்க்காதீர்கள். தன்னிடம் அந்த குற்றம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆக எப்படி பார்த்தாலும் தன்னை போல் பிறரை நேசிப்பதுதான் அடிப்படை கருத்து. அப்படி வரும்பொழுது தன்னை போல் பிறரை நேசிக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம் தன்னைத்தான் நேசித்து இருக்க வேண்டும் அல்லவா? தன்னைத்தான் நேசிக்க வேண்டும் என்றால் தான் யார் என்பது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? தான் யார் என்று தெரிந்திருக்க வேண்டுமானால் தனக்கு உள் சென்று பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? தனக்கு உள் சென்று பார்க்க வேண்டும் என்றால் அதற்குண்டான வழி தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆக உலகத்தில் தன்னை போல் பிறரை நேசிக்கவும் தன்னுடைய குற்றத்தை மன்னிப்பதைப் போல தானே மன்னிப்பதைப் போல பிறருடைய குற்றத்தையும் மன்னிக்க வேண்டும் என்றால் முதலில் தன்னைத்தான் அறிந்திருக்க வேண்டும். தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தனக்குள் போயிருக்க வேண்டும். தனக்குள் போக வேண்டும் என்றால் அந்த போகக்கூடிய வழிதான் டெக்னிக், சித்த வித்தை என்று பெயர். ஆக ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சித்த வித்தையை பெற்று தன்னை அறிந்து அதன் மூலம் தன் தலைவனையும் உணர்ந்து மேலான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள்னு நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். அதற்குண்டான வழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த விதமான கட்டணங்களும் வசூலிக்காமல். ஆனால் குருதட்சணை என்று ஒன்று உண்டு. அந்த குருதட்சணை என்னவென்றால், என எந்த ஒரு வித்தையும் கற்றுக் கொடுப்பதா இருந்தால் குருதட்சணை வேண்டும் அல்லவா? அது வேற ஒன்றும் இல்லை, உங்களிடம் உள்ள அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை கொடுத்து விடுங்கள். என்னது? அபின், கஞ்சா, கல், சாராயம், சிகரெட்டு, புகையில, பீடி, மாமிசம், முட்டை, மீன், பொடி, சுருட்டு முதலான உடலையும் உள்ளத்தையும் கெடுக்கக்கூடிய அந்த பொருட்களை குருதட்சணையாக கொடுத்து விட்டேன்னு சொன்னா போதும். அது சொல்லும் பட்சத்தில் குருதட்சணை கொடுத்த ரெண்டாவது எடுக்கலாமா? எடுக்க முடியாது. தானமாக கொடுத்ததே ரெண்டாவது தொடக்கூடாது. அதை சொன்னால் போதும், வாங்கி கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம். அதை சொல்லிவிட்டாலே குருதட்சணை ஆகிவிட்டது. ரெண்டாவது, சித்தவேதம் என்று சொல்லக்கூடிய மோட்ச சூத்திரம், அந்த நூலை 4 அத்தியாயங்களாவது படித்து தெரிந்திருக்க வேண்டும். 2 அத்தியாயம் போதும், இருந்தாலும் 4 அத்தியாயம் நன்றாக படித்திருப்பது நலம். சித்தவேதம் என்பது சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் எடுத்துரைக்கப்பட்ட தத்துவ வேதம். அது தத்துவ நூல். அந்த நூலை படித்தால் அத்தனை வேதத்தினுடைய அறிவும் அதில் வந்துவிடும். ஒவ்வொருவரும் படித்து தெரிந்திருக்க வேண்டிய நூல் அது. அது எங்கே கிடைக்கும் என்றால், நம்மை போலவே இருக்கக்கூடிய அந்தந்த டிஸ்ட்ரிக்டில்
அந்தந்த மாவட்டங்களில் நிறைய பேர் என்ன மாதிரியே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சித்த வித்தியார்த்திகளை, அவங்களுக்கு சித்த வித்தியார்த்திகள் என்று பெயர், அந்த சித்த வித்யா சகோதரர்களை அணுகினால் அவர்கள் கொடுப்பார்கள். அதில் ஒருவேளை உங்களுக்கு எங்களுக்கு யாரையும் தெரியாதுன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் உங்களுக்கு நம்முடைய விலாசம் அல்லது நம்முடைய அந்த தொலைபேசி எண்ணெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்து நம்மிடம் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த புத்தகம் வாங்கி தரப்படும். அல்லவென்றால் நேரடியாக கோழிக்கோடு, கேரளா கோழிக்கோடு பக்கத்தில் வடகரா, அந்த வடகரா ஸ்டேஷனில் போய் இறங்குனீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா சித்தாசிரமம் போகணும்னு சொன்னால் கொண்டு விட்டுருவாங்க. நேராக எல்லாரும் சித்தாசிரமம் செல்லுங்கள். சித்தாசிரமம் சென்று அந்த ஞான வாழ்வை கண்டு கழியுங்கள். உலகத்திற்கு ஆதாரமாக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த சத்திய வாழ்வை தரிசியுங்கள். அங்கிருந்து அந்த நூலை பெறுங்கள். மேலும் ஆண்டவர் எழுதிய நூல்கள் பலதும் உண்டு. அவர் எழுதிய மற்றுள்ள நூல்களையும் வாங்கி படியுங்கள். உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். மூட பழக்க வழக்கங்களை விட்டு விடுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த அடிப்படை, இந்த கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு நூலை படித்து உலகம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, நான் என்றால் என்ன, இதையெல்லாம் நன்றாக படித்து தெரிந்து வெளியில் பார்ப்பதை விட்டுவிட்டு, ஆக கோயில் குளம் முதலான இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குமா? அப்படி கோயில் குளங்கள் எதுவுமே போகாமல் தனக்குள்ளதையே உள்ளம் பெருங்கோவில் என்பதை உணர்ந்து போக வேண்டும். அப்போது இந்த பழக்க வழக்கங்கள் எதுக்கும் போகக்கூடாது. மதங்களுக்கு மாமூலாக கருதி நடந்து வரக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. மேலும் இதனுடைய சட்டத்திட்டங்கள் உள்ள புத்தகம் அங்கே விற்பார்கள். அதை வாங்கி படித்து பயனுறுங்கள்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த சன்மார்க்க சித்த சமாஜ சன்மார்க்கங்களில் அது அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள அளவுக்கு எளிய நடையில் இருக்குமா, இல்லாட்டா அதை தமிழ் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். ஒருவேளை அதில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அருகில் உள்ள சகோதரர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்றால் நம்மை தொடர்பு கொள்ளலாம். நாம் நமக்கு தெரிந்தவைகளை எடுத்து சொல்கிறோம். இல்லை என்றால் சமாஜத்திற்கு சென்றும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிந்தவைகள்லேருந்து நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் என்ன படித்தாலும் என்ன தெரிந்து கொண்டாலும் பயிற்சியும் முயற்சியும் மேல்நிலையை தரும். அதான் உண்மை. வேற என்ன தெரிய வேண்டும்? நன்றி. அப்போ இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த உலக மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி நீங்கள் வந்து இதில் பங்கு கொண்டு இதில் சிறந்த கேள்விகளை கேட்டு எல்லோருக்கும் பயனுறும் வகையில் இதை நடத்தி தந்தமைக்கு இந்த உலகளாக இருக்கக்கூடிய அனைத்து சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளுடைய சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.